அத்தியாயம் 1. திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தவர்களை ஐஸ்கட்டி பிள்ளையார் சில்லென்று வரவேற்றபடி நின்றார். சந்தன மனம், பூக்களின் மனம், இதற்கு மேல் சமையல் பகுதியில் இருந்து பிரியாணியின் மனம். இரட்டை நாயனக்காரர்கள் ஒரே திசையில் நாதஸ்வரத்தை உயர்த்தி சுழற்றி உப்பிய கன்னங்களுடன் மங்கள இசையால் அரங்கை நிறைக்க நாற்காலிகள் நிரம்பிக் கொண்டிருந்தன. 2 வீடியோ மனிதர்கள் மின்சார கேபிள்களை இழுத்து கொண்டு முகங்களை தவறவிடாமல் கவ்வி கொண்டிருக்க, மாப்பிள்ளை கணேசன் ஐயர் சொன்ன மந்திரங்களில் பாதியை காதில் வாங்கி அதில் பாதியை முணுமுணுத்து அருகில் குனிந்த நண்பனிடம், எங்க மேனேஜர் வரப்ப வாசலுக்கு போய் வரவேற்கணும், ஞாபகம் வச்சுக்கோ என்றான். மணமகள் அறையில் நிலாவுக்கு கடைசி கட்ட அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. அப்பிய மேக்கப்பில் முகமே மாறியிருந்தது. 1/2 கிலோ நகைகளில் கழுத்து வலித்தது. தலையில் கிரீடம் வைத்தால் புராண பட நாயகிதான். மன்னா, போருக்கும் போக மாட்டீர்கள், வேட்டைக்கும் போக மாட்டீர்கள், நகர்வலம் என்றால் மட்டும் வாசனை திரவியம் பூசி உற்சாகமாக புறப்படுகிறீரே, அந்த புறத்தை விரிவுபடுத்தும் உத்தேசமா? உதை விழும், எச்சரிக்கிறேன் என்று வசனம் பேசினால் பொருத்தமாக இருக்கும். இந்த வசனத்தை கண்ணாடியில் தன்னை பார்த்தபடி நினைத்து பார்த்த நிலா வாய்விட்டு சிரித்தாள். என்னாச்சு என்றால் பூ வைத்துவிட்ட பவானி. ஒண்ணுமில்ல. உன் புகுந்த வீட்டில் இந்த மாதிரி திடீர்னு சிரிச்சு வைக்காத, சந்தேகப்பட போறாங்க. என்ன சந்தேகம் வரும்? ஒரே ஒரு மறை லேசா கண்டிருக்குதோன்னு. சிரிச்சா தப்பா? காரணம் இல்லாம சிரிச்சா தப்பு. காரணம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்ன காரணம்? ஒரு கற்பனை செஞ்சேன். என்ன கற்பனை? என்ன மகாராணியா? அது அவர்தானே செய்யணும். இவ வேற. விற்று பவானி. விரல்களில் மோதிரங்களை மாட்டிவிட்டாள் பவானி. சரி, அவர்கிட்ட பேசுனியா? கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து 10 தடவை பேசியாச்சு, 100 தடவை சந்திச்சாச்சு, 2 தடவை முத்தம் கொடுத்தாச்சு. அட பாவி, அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அவ்வளவுதான் என்ற நிலாவின் இதழ்களின் ஓரத்தில் வெட்கம் எட்டி பார்த்து பதுங்கியது. கணேசனை போன முறை கடற்கரையில் சந்தித்த போது பேசிய உரையாடல்கள் காற்றில் தவழ்ந்து வந்து அவள் மனதில் சிலிர்ப்பை ஏற்படுத்தின. நிலா என்றான் கணேசன். என்றாள் நிலா. இன்னும் 4 நாள்ல நமக்கு கல்யாணம். அதுக்கென்ன? இது பெரியவங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணமா, காதல் கல்யாணமா? என்ன கேள்வி இது? பெரியவங்க ஜாதக பொருத்தம் பார்த்து, எங்க வீட்டில் உங்களை பார்த்து சரி சொல்லி, உங்க வீட்டில் என்ன பார்த்து சரி சொல்லி, நீங்களும் நானும் 5 நிமிஷம் தனியா பேசி சரி சொல்லி, அதுக்கப்புறம் நிச்சயமான கல்யாணம். அதுக்கப்புறம் ஃபோன்லையும் நேர்லையும் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு காதல் இல்லையா? ஆமா, இது காதல் தான். அப்ப இது 2ம் கலந்த கல்யாணம். ஆமா, எல்லாருக்கும் அமையாது. பொதுவா காதலிக்கிறவங்களுக்கு ஒரு படபடப்பு எப்பவும் இருக்கும். நம்ம காதல் கைகூடுமான்னு பதற்றம் இருக்கும். நமக்கு அது இல்ல. ஆமா, ஆனா இந்த 4 நாளும் 4 நிமிஷமா கரைஞ்சிடக்கூடாதான்னு ஏக்கமா இருக்கு நிலா. உனக்கு ஏன் அப்படி? காதல்ல உள்ள சுகம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடுமே, அதனால. எனக்கு குறையாது, இன்னும் கூடும் நிலா. உன்னை பெண் பார்த்தப்ப அந்த நிமிஷமே நீதான் என் மனைவின்னு எண்ணம் வந்துருச்சு. உனக்கு? எனக்கும் தான். ஏன் அப்படி? தெரியலையே. இது போன ஜென்ம தொடர்ச்சியா? அப்பவும் நீயும் நானும் கணவன் மனைவியா இருந்திருப்போமா? மயக்கிற மாதிரி பேசுறீங்க. 10 ஆண்டு கழிச்சும் இதே மாதிரி பேசுவீங்களான்னு பார்க்கலாம். 10 ஆண்டு இல்ல, என் வாழ்க்கையோட கடைசி வினாடி வர உன் மேல நான் வச்சிருக்கிற பிரியம் மாறாது நிலா. 20 ஆண்டுக்கு முன்னாடி வந்த சினிமா வசனம் மாதிரி இருக்கு. பாத்தியா, கிண்டல் பண்ற. என் உணர்ச்சி உண்மை, என் வார்த்தை சத்தியம். நான் இப்ப என்ன செஞ்சா உண்மைன்னு நீ ஒத்துக்குவ? வேணாம், எதுவும் செய்ய வேணாம். பின் எப்படி என் காதலை நிரூபிக்கிறது நிலா? வைரமுத்து எழுதினது நினைவுக்கு வருது. என்ன எழுதினாரு? காதலை சொல்ல ஒரு நொடி போதும், அதை நிரூபிக்க ஒரு ஆயுள் வேண்டும். புரியுது. நான் என் ஆயுள் முழுக்க வாழ்ந்து காட்டி ஒவ்வொரு வினாடியும் நிரூபிப்பேன் நிலா. ஐயோ, ஏன் அலற? ஆனந்தம், நான் அதிர்ஷ்டசாலிங்க என்றாள் நிலா கண்ணீரை துடைத்து கொண்டு. மணமகள் அறைக்குள் நுழைந்த உறவு பெண், வாமா, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க என்றதும் உற்சாகமாக எழுந்த நிலா மெல்ல அடியெடுத்து வைத்து மணமேடைக்கு நடந்தாள். அருகில் அமர்ந்த அவளை கணேசன் ஓரக்கண்களால் பார்த்து கைக்குட்டையால் தனது வாயை துடைப்பது போல ரகசியமாக, தேவதை மாதிரி இருக்க, எனக்கு மயக்கம் வருது என்றான். நிலா உதடுகளுக்குள் புன்னகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். ரயில் நிலையத்திற்கு வெளியே வந்த நவீன் டாக்ஸியில் அமர்ந்து மயிலாப்பூர் விலாசம் சொன்னான். குளிர் கண்ணாடி அணிந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். குறிப்பிட்ட தெருவில் ஆட்டோ ஓட, நம்பர் 17பா என்றான். டாக்ஸி நின்றது. வீடு பூட்டி இருந்தது. வீட்டின் வாசலில் வாழை மரங்கள் கட்டி இருந்தன. பக்கத்தில் இருந்த தையல் கடையில் கேட்டான். நீங்க கேட்குற அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் சார். திவ்யா கல்யாண மண்டபத்துக்கு போங்க சார்
மீண்டும் டாக்ஸியில் அமர்ந்த நவீன், திவ்யா கல்யாண மண்டபத்துக்கு போப்பா என்றான். சார், பரிசு ஏதாச்சும் வாங்கணுமா என்றான் டிரைவர். கல்யாணத்துக்கு போறவங்க தான் பரிசு வாங்கிட்டு போவாங்க. அப்ப நீங்க? நவீன் பதில் சொல்லாமல் சிரித்தான். கல்யாணத்தை நிறுத்தப் போகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டான். அத்தியாயம் 2. திருமண மண்டபத்தை நோக்கி அந்த ஆட்டோ விரைவாக சென்று கொண்டிருக்க நவீன் அடுத்தடுத்து சிகரெட்டுகளை பற்ற வைத்து கொண்டான். சென்ற மாதம் மும்பையில் தனக்கு நிச்சயம் செய்த பெண் மாலினியின் அழகான முகம் அவன் நினைவில் வந்து போனது. வெண்ணெய் கொண்டு செய்த முகம், உற்சாகம் அறிவிக்கும் அலைப்பாயும் குண்டு கண்கள். ஐயோ, அந்த உதடுகளுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுதி வைக்கலாம். பேசுகிறாளா இல்லை வீணை வாசிக்கிறாளா என்ற சந்தேகம் ஏற்படுத்தும் குரல். அந்த முதல் சந்திப்பு. என் பேரு நவீன். அவள் சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம நீங்க தவிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது. எனக்கு கூச்சம் அதிகம் தெரியுது. நான் ஆண்கள் பள்ளி ஆண்கள் கல்லூரினே படிச்சவன். பெண்களோட அதிகம் பழகாதவன். உங்க அலுவலகத்துல பெண்களே இல்லையா? இருக்காங்க. ஆனா என் செயலாளர் கூட ஒரு ஆண் தான். ஏன் அப்படி? அதான் சொன்னேனே, என்னமோ ஒரு கூச்சம். அச்சச்சோ, இவ்வளவு கூச்சம் இல்ல ஆம்பளைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் எப்படி குடும்பம் நடத்துறதா? என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே. மாலினி, நீ இப்படி கலகலன்னு உரிமையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை என் முகத்தை பார்த்து சொல்லலாமே. உன் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு மாலினி. என்ன மாதிரி இருக்கு? கட்டி பிடிக்கணும் மாதிரி இருக்கு. பேச ஆரம்பிக்க மட்டும்தான் கூச்சம் போல இருக்கு. மாலினி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? இந்த கூச்சம் தவிர மற்றதெல்லாம் பிடிச்சிருக்கு. பழக பழக சரியாயிடும் மாலினி. உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே முகூர்த்த தேதி பார்க்க சொல்லு. சரிங்க என்று அவள் சிரித்தது இப்போதும் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த சிரித்த முகம் ஒவ்வொரு வினாடியும் மனம் முணுமுணுத்த பெயர். இதுதான் காதலா என்று வியந்து போன நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 10 முறை போனில் பேசினான். மாலினி, சொல்லுங்க நவீன். இப்பதான் பேசிட்டு வச்சேன். ஆனா மறுபடி பேசணும் போல இருக்கு மாலினி. இப்ப மணி ராத்திரி 2. தொந்தரவா இருக்கா? தூக்கமா இருக்கு. சரி, வச்சிடட்டுமா? வேணாம், எனக்கு தூக்கத்தை மீறி பேசணும்னு தான் ஏக்கமா இருக்கு. அப்போ தூக்கம் வர்ற வரைக்கும் பேசலாமா? சரி, என்ன பேசலாம்? உன் பள்ளி நாட்கள்ல இன்னும் சொல்லாதது ஏதாச்சும் இருந்தா சொல்லேன். எல்லாம் சொல்லிட்டேன். கல்லூரி நாட்கள்? அதுவும் மறுபடி பேசியாச்சு. பரவாயில்ல, மறுபடி சொல்லு. போர் அடிக்குது நவீன். அடிக்காது. நீ என்ன சொல்றங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தா போதும். அப்போ பத்திரிக்கை எடுத்து ஒவ்வொரு செய்தியா வாசிக்கட்டுமா? பரவாயில்லையா? பரவாயில்ல, உன் குரல் கேட்டா போதும். ரொம்ப தான் உருகுறீங்க. உருக வச்சிட்ட. ஆமா, இந்த உருக்கா அந்த பக்கம் மட்டும் இல்லையாக்கும். இருக்கு, நாங்க சொல்லிக்க மாட்டோம். பரவாயில்ல, சொல்லு. எப்படா கல்யாணம்னு தவிப்பா இருக்கு நவீன். எதுக்கு தவிப்பு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல, நீ சொல்லணும். மாட்டேன். இப்படியெல்லாம் தினம் தினம் கொஞ்சிய மாலினி கல்யாண தினத்தன்று 1000 உறவினர்கள் கூடியிருந்த மண்டபத்தில் எப்படி பேசினாள்? நவீன், ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? இதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம் இல்லையா? உங்களை எவ்வளவு தூரம் உண்மையா நம்பினேன்? பதில் சொல்லுங்க நவீன். மாலினி, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வேணும்னே மறைக்கல. தனியா அறையில போய் பேசலாம். எல்லா விளக்கமும் சொல்றேன். இது ஒரு பிரச்சனையே இல்ல. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல தாலி கட்டிடுறேன். உட்காரு மாலினி. எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். இந்த உண்மை தெரிஞ்சப்புறமும் கல்யாணம் நடக்கும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நியாயமா பார்த்தா நான் இப்ப போலீஸை கூப்பிடணும். பழகினதுக்காக நட்போட பிரிஞ்சிடலாம். குட் பை. மாலையை கழற்றி போட்டுவிட்டு விடுவிடுவென்று நடந்தவளை எத்தனை பேர் சமாதானப்படுத்த பார்த்தார்கள். அவளோ போயே விட்டாளே. வந்திருந்த உறவினர்கள் அப்பா அம்மாவிடம் எதுவும் பேசாமல் துக்க வீட்டுக்கு வந்தவர்களைப் போல அமைதியாக கலைந்து சென்றபோது என் இதயம் வெடித்து சிதறியிருக்க கூடாதா? அறையை சாத்திக்கொண்டு முகூர்த்த வேட்டியை மின்விசிறியில் போட்டு சுருக்கு அமைத்து கழுத்தில் மாட்டி நாற்காலியை உதைத்தேனே. இந்த உயிர் சனியன் போயிருக்க கூடாதா? கதவை உடைத்து கொண்டு வந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து எதற்காக காப்பாற்றி தொலைத்தார்கள்? திருமணம் நின்று போனது எத்தனை பெரிய அவமானம். அந்த அவமானத்துடன் உயிர் வாழ்வது எத்தனை கொடுமை. ஏன் 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 என் வாழ்வில் இது நடந்தது? காரணம் யார் என்று பார்த்தால் நிலா. என் நிம்மதியை வாழ்க்கையை நாசம் செய்தவளை அழ வைக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தால் அவளுக்கு இன்று திருமணமா? என் திருமணம் நிற்க காரணமானவளுக்கு திருமணம் நடக்க விடுவேனா? நவீன் ஆட்டோ டிரைவரின் தோளில் கை வைத்தான். சீக்கிரம் போப்பா, முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் கல்யாண மண்டபத்துல இருக்கணும் என்றான். போயிடலாம் சார். ஆட்டோ மேலும் வேகம் பிடித்தது. புரோகிதர் மாங்கல்யம் வைத்த தட்டை உறவு பெண் ஒருத்தியிடம் நீட்டி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்றார். நிலாவின் காதருகில் குனிந்தான் கணேசன். நிலா
என்றான் ரகசியமாக. சாந்தி முகூர்த்தத்தை ராத்திரி தான் வைக்கணுமா? சீச்சி, ரொம்ப தான் ஆசை. பெரியவர்களிடம் ஆசி பெறப்பட்ட தாலித்தட்டு புரோகிதரிடம் வந்து சேர கணேசனிடம் தாலியை நீட்டியபடி மந்திரத்தை சொல்லத் தொடங்கினார். மண்டபத்தின் வாசலில் நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கிய நவீன் வேக வேகமாக உள்ளே நுழைந்தான். அத்தியாயம் 3. திருமண மண்டபத்திற்குள் அவசரமாக நுழைந்த நவீன் நுழைவாசலில் இருந்த தெர்மோகோல் பெயர்களில் மணமகளின் பெயர் வாசவி என்று இருப்பதை பார்த்தான். ஒரு வினாடி புரியாமல் குழம்பினான். ஒருவேளை நிலா என்பது அழைக்கும் பெயரோ? அவசரமாக மண்டபத்திற்குள் வந்து மணவரையில் இருப்பவளை பார்த்தவன் மேலும் குழம்பினான். இவள் நிலா இல்லையே. நிலா எப்படி இருப்பாள் என்று எனக்கு தெரியுமே. அவளின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறேனே. இந்த மண்டபத்தை தானே அந்த கடைக்காரன் சொன்னான். அல்லது நான் அவசரத்தில் வேறு மண்டபத்திற்கு வந்துவிட்டேனா? அருகில் நின்ற பெரியவர் ஒருவரிடம், சார், இது திவ்யா கல்யாண மண்டபம் தானே என்றான். ஆமா, இங்கே என் தோழி நிலாவுக்கு கல்யாணம்னு வந்தேன். ஆனா வாசவின்னு பேர் போட்டிருக்கு. மாடியில இன்னொரு மண்டபம் இருக்கு சார், மாடிக்கு போய் பாருங்க. நவீன் வெளியில் வந்து மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே உச்சகட்டமான மங்கள வாத்திய ஒலி அவன் காதில் விழுந்தது. ஐயோ, தாலி கட்டிவிடப் போகிறான். 2 படிகளாக தாவி ஏறி மூச்சு வாங்க மாடிப்பகுதிக்கு வந்து அங்கிருந்த மண்டபத்தின் உள்ளே அவன் நுழைந்த போது வந்திருந்த உறவினர்களும் நண்பர்களும் எழுந்து நின்று அட்சதைகளை தூவிக்கொண்டிருக்க நிலாவின் கழுத்தில் கணேசன் தாலி கட்டி கொண்டிருந்தான். அந்த காட்சியை நவீனால் டிவி திரையில்தான் பார்க்க முடிந்தது. எதிரில் மணமக்களை மறைத்தபடி திரளாக உறவினர் கூட்டமும் வீடியோக்காரர்களும் குழுமி இருந்தார்கள். அடச்சா என்று மனதிற்குள் கத்திய நவீன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் ஏமாற்றத்துடன் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். 10 வினாடிகள் முன்னதாக வந்திருந்தாலும் நினைத்ததை சாதித்திருக்கலாம். அத்தனை பேர் முன்பும் இவளை அவமானப்படுத்தி இருக்கலாம், கதற வைத்திருக்கலாம், என் கால்களில் விழ வைத்திருக்கலாம். கழுத்தில் தாலி ஏறிய பிறகு இப்போது என்ன சொன்னாலும் செய்தாலும் அர்த்தமில்லை. நவீன் நிமிர்ந்து பார்த்தான். மணமேடையில் தன் புத்தம்புதிய கணவனுடன் முகமெல்லாம் சிரிப்பாக நின்ற நிலா பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று கொண்டிருந்தாள். சிரிக்கிறாயா நிலா? என்னை சிரிப்பாய் சிரிக்க வைத்துவிட்டு நீ இப்போது சிரிக்கிறாயா? நான் சாக விரும்பினேன் தெரியுமா? அந்த அளவுக்கு வாழ்வில் உச்சமான அவமானத்தை சந்திக்க வைத்துவிட்டு எத்தனை நிம்மதியாக சிரிக்கிறாய். உன் கழுத்தில் தாலி ஏறியதும் ஒரு வகையில் நல்லதுதான். திருமணம் நின்று போவதால் படுகிற வேதனையை விடவும் திருமணமாகியும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போனால் அடைகிற வேதனை இன்னும் கொடுமை அல்லவா? ஆமாம், அந்த மாதிரிதான் உனக்கு தண்டனை தர வேண்டும். உன் திருமண வாழ்க்கை நரகமாக வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நீ அழ வேண்டும், துடிக்க வேண்டும், என்னை விட்டுவிடு என்று கெஞ்ச வேண்டும். அதற்கு இன்று ஏதாவது ஒரு வகையில் ஆரம்ப வேலையை செய்தாக வேண்டுமே. என்ன செய்யலாம்? நவீனுக்கு உடனே யோசனை பிறந்தது. அவசரமாக திருமண மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தான். அருகில் இருந்த கடை தெருவில் புகுந்து ஒரு பெரிய கடைக்கு வந்து ஒரு அலார கடிகாரம் வாங்கினான். ஒரு காகிதம் எடுத்து யோசித்து எழுதினான். காகிதத்தை மடித்து அதோடு வைத்தான். அதை பரிசு பார்சல் செய்ய சொன்னான். மேலே ஒரு அட்டை ஒட்டி அதில் அன்பான நண்பன் என்று மட்டும் எழுதினான். எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மீண்டும் மண்டபத்திற்கு வந்தபோது அவன் எதிர்பார்த்ததைப் போலவே மணமேடைக்கு உறவினர்கள் வரிசை கட்டி நகர்ந்து மணமக்களுக்கு பரிசு பொருள்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில் அவனும் சேர்ந்து கொண்டான். அவர்களை நோக்கி மெதுவாக நகர்ந்தான். அவன் முறை வந்தபோது மணமக்களை பார்த்து அகலமாக சிரித்தான். கணேசனின் கையை பற்றி உற்சாகமாக வாழ்த்துக்கள் என்றான். நிலாவை பார்த்தும் வாழ்த்து சொன்னான். இருவரும் புன்னகையுடன் அவன் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டாலும் கணவரின் நண்பன் என்று நிலாவும் நிலாவின் நண்பர் என்று கணேசனும் நினைத்து கொண்டார்கள். இருவருடனும் சேர்ந்து வீடியோவுக்கும் புகைப்படத்திற்கும் போஸ் கொடுத்துவிட்டு பரிசு பார்சலை கணேசனிடம் தந்து, இந்த பரிசை மட்டும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிரிச்சு பார்க்கணும். இது என் அன்பான உத்தரவு, சரியா என்றான். இருவரும் சம்மதித்து தலையசைத்தார்கள். நவீன் மேடையை விட்டு இறங்கும் முன்னர் மீண்டும் புன்னகைத்து விட்டு நடந்தான். கணேசன் அவசரமாக நிலாவிடம், நிலா, யார் இது என்று கேட்க நிலா ஆச்சரியப்பட்டாள். உங்க நண்பர்னு நான் நினைச்சேன். எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுங்க. எனக்கும் அவரை நினைவுக்கு வரலையே. மறந்துருப்பீங்க. பரிசு பார்சல்ல பேர் இருக்குமே, பாருங்களேன். பரிசு பார்சலை எடுத்து பார்த்து விட்டு, நம்மளை குழப்பறதுக்காகவே இதுல பேரை போடாம அன்பு நண்பன்னு சும்மா எழுதியிருக்கான். சரி, அப்புறம் யோசிப்போம் என்றான் கணேசன். அந்த 3 நட்சத்திர ஹோட்டலில் விரல் இடுக்கில் சிகரெட் புகைய பால்கனியில் இருந்து கீழே நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டிருந்த ஒரு வெள்ளைக்காரியை பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்தான் நவீன். அவன் கண்களில் சற்று முன் அருந்திய மதுவின் தாக்கம் தெரிந்தது.
நிலாவின் கணவன் கணேசன் யார்? அவன் எங்கே வேலை பார்க்கிறான்? அவன் குடும்ப பின்னணி என்ன? அவனுடைய தொலைபேசி அலைபேசி எண்கள் என்ன என்று சகலமும் தெரிந்து கொண்டாயிற்று. இப்போது இந்த இரவில் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? ஒருவேளை இன்றே அவனுக்கும் நிலாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் இருக்கலாம். இப்போது அவனுக்கு போன் செய்து பேசினால் என்ன? தன் அலைபேசியை எடுத்தான் நவீன். நிலாவின் வீட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில் அமர்ந்திருந்த கணேசன் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடனும் கனவுகளுடனும் நிலாவுக்காக காத்திருந்தான். அருகில் வைத்திருந்த அவனுடைய அலைபேசி ஒலித்த அதே நேரத்தில் அறைக்குள் மல்லிகை மனத்துடன் நுழைந்தாள் நிலா. கணேசன் அலைபேசியில் யார் என்று பெயரை கூட பார்க்காமல் அதை அணைத்துவிட்டு ஆசையுடன் நிலாவை பார்த்தான். பட்டுச்சேலையில் கையில் பால் சொம்புடன், கண்களில் தவிப்புடன், உடல் முழுக்க மெலிதான நடுக்கத்துடன் நின்றிருந்த நிலாவிடம் சென்று குனிந்து அவள் முகத்தை பார்த்து, தேவதைக்கு நல்வரவு என்றான். கதவின் தாழ்பாலை போட்டான். அவள் தோளில் கை வைத்து மெதுவாக கட்டிலுக்கு நடத்தி சென்றான். என்னாச்சு நிலா? படபடன்னு எவ்வளவு பேசுவ? இப்ப என்ன ஒரே அமைதி? உட்காரு. அவளை அமர வைத்து அருகில் அமர்ந்தான். என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அசடு, இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தானே நாம காத்திருந்தோம். இதுல சந்தோஷப்படுறதை தவிர பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது இல்லைங்க, எனக்கு சொல்ல தெரியல. வேற என்னவோ ஒரு பயம். காலையில இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத. சந்தோஷமா நாம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. சரி, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசலாம் என்று திரும்பியவன் பார்வையில் அந்த அறையின் மூலையில் மேஜை மீது அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த பரிசு பார்சல்கள் பட்டன. நிலா, காலையில ஒருத்தன் அன்பு நண்பன்னு போட்டு ஒரு பார்சல் கொடுத்து அதை நீயும் நானும் சேர்ந்துதான் பிரிக்கணும்னு உத்தரவு வேற போட்டானே, நினைவு இருக்கா? ஆமா, அவர் யாருன்னு உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? இல்ல, இப்பவும் நினைவுக்கு வரல. ஒருவேளை பார்சலை பிரிச்சா உள்ள அவனோட பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். கணேசன் பேசியபடி குறிப்பிட்ட அந்த பார்சலை தேடி கண்டெடுத்தான். அவள் அருகில் வந்தான். பார்சலை பிரிக்க ஆரம்பித்தான். நிலா ஆர்வத்துடன் காத்திருந்தான். பார்சலை பிரித்து முடித்த கணேசன் அந்த அலார டைம் பீஸை எடுத்து பார்த்தான். கூடவே இருந்த காகிதத்தை படிக்கத் தொடங்கியவன் நடுவில் ஒருமுறை நிலாவை பார்த்து கொண்டான். படித்து முடித்ததும் அமைதியாக அந்த கடிதத்தை அவளிடம் நீட்டினான். நீ இதை படிச்சு பாரு என்றான். அத்தியாயம் 4. கணேசன் நீட்டிய அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாள் நிலா. அதில் 4 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் இது வேறொருவருடையதாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும். என்னங்க இது? என்ன அர்த்தம் இதுக்கு? புரியலையா? இது கீதாச்சாரத்துல வர்ற வரிகள். அது தெரியுது. கல்யாணத்துக்கு வாழ்த்துறப்போ இப்படியா வாழ்க்கை தத்துவத்தை குறிப்பிட்டு எழுதுவாங்க? அதான் எனக்கும் புரியல. இதை 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு பார்க்கணும்னு வேற சொல்லிட்டு போனானே. நான் ஏதாச்சும் குறும்புத்தனமா இருக்கும்னு நினைச்சேன். முதல்ல அவர் யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்களே. ஆமா, பரிசு கொடுக்கறவன் தன் பேரை எழுத மாட்டானா? ஒருவேளை இப்படி இருக்கலாங்க. எப்படி? அவர் உங்க சின்ன வயசு நண்பரா இருக்கலாம். அப்புறம் சுத்தமா தொடர்பு விட்டு போய் நீங்க அவரை மறந்தே போயிருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு அவர் வந்திருக்கலாம். 2 நாள் கழிச்சு அவரே ஃபோன் செஞ்சு அன்னைக்கு வந்து அன்பு நண்பன்னு போட்டு பரிசு கொடுத்துட்டு போனது நான் தான் அவராவே அறிமுகப்படுத்திக்குவாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவனே பேசினா எதுக்குடா அப்ப சம்பந்தமே இல்லாம பகவத்கீதையிலிருந்து வரிகள் எழுதி வச்சேன்னு கேட்டுக்கலாம். இப்ப அந்த லூசு பையனை பத்தி பேசி நேரத்தை வீணாக்காம நம்ம குடும்ப கடமையை ஆரம்பிக்கலாமா? அவளை பார்த்து கண்ணடித்த கணேசன் அருகில் வந்து மெதுவாக அணைத்து கொண்டான். புன்னகையுடன் அவன் மார்பில் சாய்ந்த நிலா அவனுடைய அலைபேசி ஒலித்ததால் உடனே விலகினான். சந்தர்ப்பம் தெரியாம யார் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? சலித்து கொண்டபடி தன் அலைபேசியை எடுத்து பார்த்தான். தெரியாத புது நம்பர். ஹலோ, நான் கணேசன் பேசுறேன். நீங்க யாருங்க? எதிர்முனையில் நவீன் எதுவும் பேசாமல் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு ஆரம்பித்தான். சற்றே குரலை மாற்றிக்கொண்டு, ஹலோ மிஸ்டர் கணேசன், 2 நிமிஷம் பேசலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க சார். என் பேரு பிரேம்குமார். பக்கத்துல யாரும் இல்லையே. ஏன்னா நீங்களும் நானும் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு ரகசியம். நீங்க ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்து தாலி கட்டி மனைவியாக்கி இருக்கீங்களே, நிலான்னு ஒரு புண்ணியவதி. இது அவளை பத்தின ரகசியம். சட்டென்று முகம் வெளிரினான் கணேசன். எதிரில் நிற்கும் நிலாவை பார்த்தான். அவள் விலகிச் சென்று கொசுவிரட்டி வில்லையை குட்டி இயந்திரத்தில் பொருத்தி கொண்டிருக்க கணேசன் இயல்பாக அந்த அறையின் பால்கனிக்கு வந்து குரலை குறைத்து கொண்டு கேட்டான். முதல்ல நீங்க யாருன்னு விரிவா சொல்லுங்க பிரேம்குமார். என் செல் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்போ உங்களுக்கு என்ன பத்தின விபரத்தை விட உங்க மனைவியை பத்தின விபரம் தான் சார் ரொம்ப முக்கியம். சரி, என்ன சொல்ல வரீங்க?
நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்றேன். சரியா விசாரிக்காம சகதியில காலை வச்சிட்டீங்கன்னு சொல்றேன். அந்த நிலா தப்பான பொண்ணுன்னு சொல்றேன். எதை வச்சு சொல்றீங்க? ஏன் சார், தான் கர்ப்பத்தை கலைச்சுக்கிட்ட பொண்ண தப்பான பொண்ணுன்னு தானே சொல்லணும்? உச்ச அதிர்ச்சியில் வார்த்தையின்றி நின்றான் கணேசன். என்ன சார் பதில காணோம்? ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தியாக உள்ளத்தோட வாழ்க்கை கொடுக்குறீங்களா? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் சொல்றது சத்தியம். நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். உங்களால் அதை நிரூபிக்க முடியுமா? இது உண்மை. ஆனா உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா எனக்கு அவகாசம் வேணும். நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? நீதானே மண்டபத்துக்கு வந்து அன்பு நண்பன்னு போட்டு பரிசு கொடுத்துட்டு போனது? நவீன் ஓசை வராமல் சிரித்து கொண்டான். அன்பு நண்பனா? அது யாரு? நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தா இந்த கல்யாணத்தையே நடக்க விட்டுருக்க மாட்டேன் சார். எனக்கு ரொம்ப தாமதமாக தான் உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சுது. சரி, என் மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? இது உங்க மேல உள்ள அக்கறையில் செய்யற போன் இல்ல கணேசன். பாதிக்கப்பட்டவனோட வேதனைக்கு வடிகால். புரியல? இன்னுமா புரியல? நிலா கலைச்சுக்கிட்ட கர்ப்பத்துக்கு காரணமானவன் நான் தான் மிஸ்டர் கணேசன். அவ ஒரு அப்பட்டமான துரோகி, நம்பவே முடியாத ராட்சசி. பார்த்தா பசு மாதிரி சாதுவா இருப்பா, ஆனா விஷம் கக்கற பாம்பு. பாவம், நீங்க தெரியாத்தனமா மாட்டிக்கிட்டீங்க. உங்க மனநிலை எனக்கு புரியுது. 1000 கனவுகளோட ஒரு புது வாழ்க்கைக்கு தயாரா இருப்பீங்க. இப்ப நான் இப்படி சொல்றது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு நல்லாவே புரியுது. ஆனா உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க பிரேம்குமார்? எதுவும் செய்ய வேணாம். எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. யாராலையும் மறுக்க முடியாத சரியான ஆதாரங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் எதுவும் தெரியாத மாதிரி இயல்பா அவகிட்ட பழகுங்க. அவ கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து பழகினதுக்கான ஆதாரமா உங்ககிட்டயே கடிதங்கள் புகைப்படங்கள்னு நிறைய இருக்குமே. அதை ஒப்படைக்க எதுக்கு உங்களுக்கு 2 நாள்? பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு சார். பிரமாதமா நாடகமாடி என்னை விட்டு அவ பிரிஞ்சா. பொருத்தமா பல காரணங்கள் சொல்லி என்னை நம்ப வச்சு எங்க காதலை முடிச்சா சார். எங்க கடைசி சந்திப்புல என்கிட்ட அவ சம்பந்தமா இருந்த எல்லா ஆதாரங்களையும் கெஞ்சி கேட்டு வாங்கி என் கண்ணு முன்னாடியே எரிச்சிட்டா சார். அப்ப பாவப்பட்டு அழுதேன் சார். அத்தனையும் நாடகம்னு தெரிஞ்சதும் துடிச்சேன் சார். அதனாலதான் சரியான ஆதாரத்தை உங்களுக்கு உடனடியா கொடுக்க முடியாம தவிக்கிறேன். எனக்கு 2 நாள் போதும். 2 நாள் கழிச்சு சரியான ஆதாரத்தோட நானே மறுபடி போன் செஞ்சுட்டு நேர்லயே சந்திச்சு ஒப்படைக்கிறேன். போதுமா? வச்சிடுறேன். நவீன் போனை அணைத்து விட்டு சிரித்து கொண்டான். பற்ற வைத்தாயிற்று. புகைய ஆரம்பித்திருக்கும். இந்த புகை பெரிதாக நெருப்பாகும். நெருப்பு திகுதிகுவென்று கொழுந்துவிட்டு எரியும். இந்த நெருப்பு அவளையே எரித்துவிடும். இங்கே பால்கனியில் இருந்து அறைக்குள் மெதுவாக சிந்தனையோடு வந்தான் கணேசன். என்னாச்சுங்க? யார் போன்ல? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆர்வமாக கேட்ட நிலாவின் முகத்தை உற்று பார்த்தான் கணேசன். இவளா துரோகி? இவளா ராட்சசி? இவளா விஷப்பாம்பு? அத்தியாயம் 5. நிலாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க இயலாமல் தான் பார்வையை திருப்பிக் கொண்ட கணேசன் கைக்குட்டை எடுத்து வியர்வையை துடைத்து கொண்டான். அருகில் வந்த நிலா அவனுடைய கலக்கமான முகம் பார்த்து பெரிதும் குழம்பினாள். என்னாச்சுங்க? சொல்லுங்க, எனக்கு பதறுது. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. போன்ல ஏதாச்சும் அதிர்ச்சியான செய்தி வந்துச்சா? பேசினது யாருங்க? அட, நான் இவ்வளவு கேட்குறேன், நீங்க எதுவுமே பேசாம வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்குதுங்க, பேசுங்க. கணேசனுக்கு என்ன பேசுவதென்று புரியவில்லை. செய்தியில் இருந்த அதிர்ச்சி முகத்தில் அப்பட்டமாக படிந்து காட்டி கொடுத்து விட்டது. நான் என்ன நடிகனா? எல்லா உணர்ச்சிகளையும் வினாடியில் மறைத்து எப்படி இயல்பாக சிரிக்க முடியும்? இவள் நல்லவளா கெட்டவளா? இவளை நம்புவதா சந்தேகிப்பதா? இந்த நிமிடம் இவளை பற்றி தவறான ஒரு தொலைபேசி தகவல் மட்டுமே என்னிடம் இருக்கிறது. அதற்கான ஆதாரம் ஏதுமில்லை. இது பொறாமை பிடித்த ஒரு நபரின் சதியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த பிரேம்குமாருக்கு இவள் பகையாளியாக இருக்கலாம். இவளை பழிவாங்குவதற்காக சும்மா இப்படி அவன் கொளுத்தி போட்டிருக்கலாம். ஆனால் ஆதாரம் தருகிறேன் என்கிறானே, அதுவரை இயல்பாக பழகு என்கிறானே, அதேபடி இயல்பாக பழக முடியும்? சாத்தியமில்லை. இவளிடம் இந்த நிமிடம் இதை பற்றி ஏதாவது விசாரிப்பதும் தப்பு. இவள் நல்லவளாக இருந்தால் நான் சந்தேகப்பட்டு கேட்கும் எல்லா கேள்விகளும் பிறகு வாழ்நாள் முழுக்க உறுத்தும். அதே நேரம் எனது அதிர்ச்சிக்கும் மனக்குழப்பத்திற்கும் பொருத்தமான ஒரு விளக்கம் இப்போது நான் சொல்லியாக வேண்டும். என்ன சொல்லலாம்? நிலா, போன்ல வந்தது ஒரு துக்க செய்தி. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகின என் நண்பன் ஒருத்தன் சாலை விபத்துல இறந்துட்டானா. அந்த அதிர்ச்சியே என்னால தாங்க முடியல. நான் துக்கத்துல வார்த்தை வராம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அவனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் தெரியுமா? தினம் ஒரு தடவையாச்சும் போன்ல பேசிடுவோம். ரொம்ப நல்லவன், மென்மையா பாசமா பழகுவான். அவனுக்கு போய் இப்படி ஒரு திடீர் முடிவா? என் வயசுதான் அவனுக்கும். எவ்வளவு கனவுகள் வச்சிருந்தான்.
சச்ச, இந்த கடவுளுக்கு இரக்கமே இல்ல. யோசனையோடு கட்டிலில் அமர்ந்தான் கணேசன். அவன் அருகில் வந்த நிலா ஜக்கிலிருந்து தண்ணீர் சரித்து நீட்டினாள். அமைதியாக வாங்கி குடித்தான். உங்களுக்கு இன்னைக்கு முதலிரவுன்னு தெரிஞ்சும் இந்த துக்க செய்திய சொல்லி இருக்காங்களே, இந்த செய்திய உங்களுக்கு இப்ப தெரிவிச்சிருக்கவே கூடாதுங்க. நான் சொன்னேனே ரொம்ப நெருக்கமான நண்பன்னு, அதனால தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஆரம்ப நாளுங்க. இப்படி ஒரு துக்க செய்தி வந்திருக்க கூடாது. சரி, வந்துருச்சு. மனசை தைரியப்படுத்திக்கங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்க நண்பரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த துக்கத்தை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் நல்ல மனநிலைக்கு தயவு செஞ்சு வந்துருங்க என்றாள் நிலா கெஞ்சலாக. எதுவும் பேசாமல் கட்டிலில் சாய்ந்தான் கணேசன். கண்களை மூடிக்கொண்டான். அமைதியாக இருந்தான். 2 நிமிடம், 4 நிமிடம், 10 நிமிடம். அவனிடம் எந்த மாற்றமும் இல்லாதை பார்த்து நிலா அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் மேல் மெதுவாக சாய்ந்தாள். துள்ளி எழுந்தான் கணேசன். என் நெருக்கமான நண்பன் செத்து போயிட்டான்னு மனசு பூரா துக்கத்துல இருக்கேன். உனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை எதுவும் புரியாதா? பேசாம படு. சற்றே எரிச்சலுடன் குரலை உயர்த்தி கணேசன் சொல்ல நடுங்கி போன நிலா இடைவெளி விட்டு படுத்துக்கொண்டாள். கணேசன் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துக்கொண்டான். அவனுக்குள் எண்ணங்கள் அலை மோதின. நான் இவளை வதைக்கிறேனா? உண்மை தெரியும் வரை எப்படி மனப்பூர்வமாக இவளை மனைவியாக அங்கீகரிக்க முடியும்? சரிதான், நான் நடந்து கொள்வது சரிதான். வரட்டும், அந்த ஆதாரம் கைக்கு வரட்டும். அதுவரை இந்த துக்க செய்தியை வைத்து இந்த விலகல் நாடகம் நடத்தித்தான் ஆக வேண்டும். இந்த பக்கம் அவன் முதுகையை பார்த்து கொண்டு படுத்திருந்த நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி ஒரு குட்டி அருவியாக வழிந்தது. மின்விசிறி காற்றில் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் தொங்கவிடப்பட்டிருந்த மல்லிகை சரங்கள் மெதுவாக அசைந்தன. மும்பை காலை 10 மணிக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் திணறிக் கொண்டிருந்தன. அந்த உயர்தர வெளிநாட்டு காரின் உள்ளே கவலையோடு அமர்ந்திருந்தார் தொழிலதிபர் அமர்நாத். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் உதவியாளர் கோபால் சர்மா திரும்பி மெதுவாக சொன்னார், சார், நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரின்னு எனக்கு படல. சர்மா, வேற என்ன வழி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இன்னும் 2 நாள் பார்க்கலாம் சார். நாம தாமதிக்கிற நேரத்துல விபரீதமா ஏதாச்சும் நடந்துட்டா அப்புறம் அந்த பாவத்தை எந்த கங்கையிலையும் கரைக்க முடியாது சர்மா. ஏன் எதிர்மறையாவே யோசிக்கிறீங்க? எதுவும் தப்பா நடக்காதுன்னு நம்புங்களேன். என்ன சார் பேசுறீங்க? அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கிற கடிதத்தை காட்டினேனே, பாத்தீங்க தானே? அவன் மனநிலை இப்போ இயல்பா இல்ல. எது வேணாலும் செய்யலாம். எனக்கு ஒரே புள்ள சார். அப்படி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா செஞ்சுட்டானா அவனை வாழ்நாள் முழுக்க நான் ஜெயிலுக்குள்ளதான் பார்க்கணும். இன்னும் ஒரு தடவை அவரோட பேச முயற்சி செய்யலாமே. எப்படி? அவன் செல்போனை அணைச்சு வச்சிருக்கான். வேற சிம் கார்டு போட்டுட்டான்னு நினைக்கிறேன். எப்படி அவனை தொடர்பு கொள்றது? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில இருக்கீங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்கன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தா உங்க பையன் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவார் சார். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவன் என்ன தேடி வரானோ இல்லையோ, அத்தனை சொந்தக்காரங்களும் நண்பர்களும் என்ன நலம் விசாரிக்க வந்துருவாங்க. இப்ப வீட்டுல அவன் இல்லைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தா உலகம் பூராவும் தெரியும். என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். பரவாயில்லையா? வேற என்னதான் வழி? காவல்துறைக்கு போறதா நான் எடுத்த இந்த முடிவுதான் வழி. அந்த கார் மும்பை நகர கமிஷனர் அலுவலகத்தின் வாசலில் நின்றதும் அமர்நாத் வேகமாக இறங்கினார். வரவேற்பு மேஜையை அணுகினார். உதவி கமிஷனர் திவாகர் என் நண்பர், அவர்கிட்ட பேச நேரம் வாங்கியிருக்கேன், இப்போ வர சொன்னாரு என்று ஹிந்தியில் சொன்னார். வரவேற்பாளர் உள் தொலைபேசியில் பேசிவிட்டு அவர் போக வேண்டிய அறைக்கு வழி சொன்னதும் தன் உதவியாளருடன் விரைந்தார் அமர்நாத். திவாகரின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த அவரை திவாகர் எழுந்து நின்று கைகுலுக்கி வரவேற்று அமர செய்து, சொல்லுங்க அமர்நாத் சார், என்ன விஷயம் என்றார். சார், என் பையன் ஒரு பொண்ணை கொலை செய்ய போறான். இந்த கொலையை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும் என்றார் அமர்நாத். அத்தியாயம் 6. தொழிலதிபர் அமர்நாத் சொன்னதை கேட்ட உதவி கமிஷனர் திவாகர் ஒரு வினாடி அதிர்ந்து பிறகு லேசாக சிரித்தார். என்ன சார், கிண்டல் செய்றீங்களா? சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க என்றார் இயல்பாக. இல்ல சார், நான் சொன்னது ரொம்ப சீரியஸான விஷயம். என் பையன் கொலவெறியோட வீட்டை விட்டு போயிருக்கான். இப்ப இந்த நிமிஷம் அவன் எங்க இருக்கான்னே தெரியல. அவனை தொடர்பு கொள்ளவும் முடியல. ஏதாவது விபரீதமா நடக்கிறதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சு தடுத்தாகணும் சார். உதவி கமிஷனர் திவாகர் நேராக அமர்ந்தார். விபரமா சொல்லுங்க சார் என்றார். முதல்ல அவன் எழுதி வச்சுட்டு போன இந்த கடிதத்தை பாத்துருங்க சார் என்று அமர்நாத் கொடுத்ததை வாங்கிய திவாகர் வாய்விட்டு வாசித்தார். அன்புள்ள அப்பாவுக்கு, நம் குடும்பத்திற்கு மாறாத களங்கத்தை தேடி தந்து விட்டேன். நடந்த அவமானத்திற்கு பரிகாரமே இல்லை. என் மனம் அமைதியை முற்றிலும் இழந்துவிட்டது. கட்டுப்பாடில்லாமல் அலைகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் அவள்தான். அவள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் என் மனம் அமைதியடையும். நான் செய்ய போகும் காரியத்தால் எனக்கு என்ன விளைவுகள் நேர்ந்தாலும்
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? போகிறேன். நினைத்ததை முடித்துவிட்டு பிறகுதான் உங்களை சந்திப்பேன். அதுவரை என்னை தேடுகிற எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். இப்படிக்கு உங்கள் மகன் நவீன். கடிதத்தை படித்து முடித்த திவாகர் மேற்கொண்டு விவரத்தை அமர்நாத் சொல்வார் என்கிற எதிர்பார்ப்பில் அவரை பார்த்தார். சார், நவீன் என் ஒரே புள்ள. அதிகமான செல்லம். அம்மா இல்லாத பையன் வேற. நானும் வியாபாரம்னு எல்லா நாடுகளையும் சுத்திக்கிட்டு இருக்கிறவன். அதனால பள்ளி கல்லூரி எல்லாமே அவன் விடுதிகளில் தங்கி தான் படிச்சான். படிப்பு முடிஞ்சதும் வியாபாரத்துல பொறுப்பெடுத்துக்க சொன்னேன். அவனுக்கு அதுல அதிக ஆர்வம் இல்ல. திடீர்னு பந்தய குதிரைகள் வாங்குவான். திடீர்னு பார்த்தா பரதநாட்டியம் கத்துக்கிறேன்னு சொல்லுவான். எதுலையும் ஒரு பிடிப்பு இல்லாம இருந்தான். கல்யாணம் பண்ணி வச்சா சரியா வருவான்னு நினைச்சேன். மும்பையில ஒரு பெரிய தொழிலதிபரோட பொண்ணை பார்த்தேன். அவளோட கொஞ்ச நாள் நட்பா பழகி பார்க்கறேன். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அந்த பொண்ணும் அதுக்கு சம்மதிச்சா. 2 பேரும் 10 நாள் சேர்ந்து வெளியில போனாங்க. மனசு விட்டு பேசினாங்க, பழகினாங்க. அதுக்கப்புறம் நவீன் என்கிட்ட வந்து மாலினி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் அந்த பொண்ணு மாலினிய தனியா கூப்பிட்டு பேசினேன். அமர்நாத் தனது அலுவலக அறையில் தன் எதிரில் நின்றிருந்த மாலினியை பார்த்து கைஜாடை காட்டி அமரச் செய்தார். உள் தொலைபேசியை எடுத்து சற்று நேரத்திற்கு தனக்கு எந்த அழைப்புகளும் தர வேண்டாம் என்று உத்தரவிட்டுவிட்டு பிளாஸ்கில் இருந்து 2 பீங்கான் கோப்பைகளில் காஃபி ஊற்றி ஒன்றை அவளிடம் நீட்டினார். மாலினி, உன்னோட பழகுனதுல உன்னை கல்யாணம் செய்துக்க என் மகன் சம்மதம் சொல்லிட்டான். உனக்கும் சம்மதம்னு உங்க அப்பா எனக்கு போன்ல சொன்னாரு. ஆனாலும் உன் சம்மதத்தை நான் உன் வாயால தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இங்க வர சொன்னேன். சொல்லுமா, உனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் தானா? ஆமா மாமா, எனக்கு நவீனை பிடிச்சிருக்கு. அவங்கிட்ட என்ன குணங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. நேர்மையா எதையும் மறைக்காம சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி வெளிப்படையா என்ன பேசினா? கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம். ஆனா அவ இவரை லவ் பண்ணலையாம். அது தெரியாம அவ தனியா இருந்தப்போ அவளை கட்டிப்பிடிச்சு இவர் தன்னோட காதலை சொன்னாராம். அவ இவரா அரைஞ்சாலாம். உடனே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டாராம். அப்புறம் அந்த கல்லூரியை விட்டே மாறிட்டாராம். இந்த அவமானமான விஷயத்த என்கிட்ட பகிரங்கமா இயல்பா சொன்ன விதம் எனக்கு அவர் மேல ஒரு மரியாதையை ஏற்படுத்திருச்சு மாமா. அப்படியா? நீ சொல்ற இந்த விஷயம் எனக்கே தெரியாது. ஆனா இது அப்பா கிட்ட ஒரு மகன் பகிர்ந்துக்கிற விஷயம் இல்ல. மாலினி, என் மகனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம். இப்ப அது குறைஞ்சிடுச்சு. நானும் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். அவன் இப்ப எதுலையும் பிடிப்பில்லாம இருக்கான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு எதுவும் புரியல. ஒரு பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை தனியாளா நிர்வகிக்க முடியாம சிரமப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு வியாபாரத்துல ஈடுபாடு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்புமா. கவலையே படாதீங்க மாமா. கண்டிப்பா அவர் ஆர்வமா எல்லாத்தையும் பொறுப்பேத்துக்குவாரு. அவரோட இந்த விலகல் மனப்பான்மைக்கு அவர் சந்திச்ச அந்த முதல் காதல் தோல்வி கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். என் அன்பு அவர் மனசுல இருக்கிற விரக்தியை எல்லாம் மாத்திடும். ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு என்றார் உதவி கமிஷனர் திவாகர். கல்யாண ஏற்பாடுகள்ல இறங்கினேன். ரொம்ப விமர்சையா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணினேன். கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறப்போ மாலினி சொந்தக்காரரான ஒரு டாக்டர் பெங்களூர்ல இருந்து வந்தாரு. வந்தவரு என் மகனை பார்த்ததும் முகம் மாறினாரு. கல்யாண மண்டபத்துல இருந்த ஒரு தனி அறைக்கு என் மகனையும் என்னையும் கூப்பிட்டாரு. என்னன்னு புரியாம நாங்க போனோம். அந்த அறையில் கைகளை பிசைந்து கொண்டிருந்த டாக்டர் பத்ரி அமர்நாத்தும் நவீனும் உள்ளே வந்ததும் அவசரமாக கதவை தாளிட்டார். நவீனை பார்த்தார். நவீன், உனக்கு என்ன நினைவிருக்கா? இல்லையே. பரவாயில்ல. 1 வருஷம் முன்னாடி பெங்களூர்ல ஒரு விபத்துல சிக்கி என்னோட ஆஸ்பத்திரியில நீ சிகிச்சை எடுத்துக்கிட்ட. அதாவது நினைவிருக்கா? அது நினைவிருக்கு டாக்டர். அப்ப நீங்க பிரெஞ்சு தாடி வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த விபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி 10 நாட்களுக்கு மேலே என் மருத்துவமனையில வச்சு சிகிச்சை கொடுத்து அனுப்பி வச்சேன். அப்போ ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியம் வரல. உன்னோட அப்பாவை நான் சந்திக்கணும்னு சொன்னேன். அவர் அமெரிக்காவில் இருக்கிறதாகவும் வர 1 மாசம் ஆகும்னு நீ சொன்ன. நினைவிருக்கா? ஆமா டாக்டர். அதுக்கு என்ன? உங்க அப்பா இந்தியா திரும்பினதும் என்ன வந்து பார்க்க சொல்லுன்னு நான் சொன்னேன். நீ சொன்னியோ இல்லையோ, அவர் வரல. சரி டாக்டர், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுவா நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்புறம் மெதுவா பேசலாமே என்றார் அமர்நாத். மன்னிக்கணும் சார், இந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. கல்யாண பொண்ணுக்கு நான் தாய் மாமன். என் மடியில வச்சுதான் மாலினிக்கு காது குத்தினோம். அவளுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியலையே டாக்டர். வெளிப்படையாவே சொல்லிடுறேன். உங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிற தகுதி இல்ல. நடந்த விபத்துல அவர் இழக்கக்கூடாததை இழந்துட்டாரு. ஒரு பொண்ணை தாயாக்குறதுக்கான தகுதிய நடந்த விபத்து அவர்கிட்ட இருந்து எடுத்துடுச்சு. அமர்நாத்தும் நவீனும் அதிர்ச்சியின் உச்சத்தில் நிற்க அரைக்கதவை தட்டினார்கள்.
முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அத்தியாயம் 7. டாக்டர் பத்ரி சொன்னதை கேட்டு அமர்நாத், நவீன் இருவருமே உச்சமாக அதிர்ந்தார்கள். கதவை தட்டி முகூர்த்தத்திற்கு நேரமாகி விட்டதாக மாப்பிள்ளைக்கு அழைப்பு வர, 2 நிமிஷத்துல வருவாரு, போங்க என்று பதில் சொன்ன அமர்நாத் டாக்டரை பரிதாபமாக பார்த்தார். இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல வேணாமேன்னு தான் உங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு பேசுறேன். வேற ஏதாவது காரணம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்றார் பத்ரி. டாக்டரின் கைகளை பிடித்து கொண்டார் அமர்நாத். அவரின் கைகள் நடுங்கின, வார்த்தைகள் தடுக்கின. கெஞ்சலாக கேட்டார், என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க டாக்டர். பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. மாலினி தான் தன் மனைவின்னு என் மகன் கற்பனையில வாழ ஆரம்பிச்சுட்டான். எனக்கும் மாலினிய ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை மறைச்சு நான் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்க மாட்டேன். ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அது எப்படி சார் முடியும்? மாலினி என் அக்கா பொண்ணு. அவளுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? குழந்தை தானே பெத்துக்க முடியாது. 100 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க சொல்லலாம் டாக்டர். கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. பெரிய அவமானம் அது. 1,00,000 குழந்தைய கூட தத்தெடுத்து வளர்க்கலாம் சார். ஆனா ஒரு சொந்த குழந்தைக்கு ஈடாகுமா? 2வது, இது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்ல. ஒண்ணு வேணும்னா செய்யலாம். மாலினிய கூப்பிட்டு உண்மையை சொல்லலாம். அவளுக்கு சம்மதம்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல டாக்டர். மணவரையில உட்கார்ந்துருக்கிற மாலினிய இப்ப தனியா கூப்பிட்டு பேச முடியுமா? வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால இந்த கல்யாணத்தை அனுமதிக்க முடியாது. இப்ப நீங்க போய் நிறுத்துறீங்களா இல்ல நான் போய் நிறுத்தட்டுமா? என்ன டாக்டர் நீங்க உங்க பக்கத்தை மட்டும் பாக்குறீங்களே. கல்யாணத்தை இப்ப நிறுத்தினா எங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, நான் ஒரு வியாபாரி, நேரா வரேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க அமைதிக்கு என்ன விலை? என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். எனக்கு என் மானம்தான் முக்கியம். சொல்லுங்க டாக்டர், என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க வியாபாரியா இருக்கலாங்க, ஆனா காசுக்காக நேர்மையை விக்கிறவன் நான் இல்ல. இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நானே போய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சபையில சொல்லிடுறேன். அரைக்கதவை நோக்கி நடந்த டாக்டரின் தோளில் அழுத்தமாக விழுந்தது ஒரு கை. திரும்பி பார்த்தார். கண்கள் சிவக்க ஆத்திரமாக பார்த்தான் நவீன். டாக்டர், என்னமோ நேர்மைக்கு நீங்க தான் குத்தகைக்காரர் மாதிரி பேசுறீங்களே. ஒரு நோயாளி கிட்ட அவனை பத்தின தகவலை மறைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? நடந்த அந்த விபத்துல எனக்கு இப்படி ஒரு குறை ஏற்பட்ட விஷயத்த என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சிங்க? அன்னைக்கு ரொம்ப விரக்தியான மனநிலையில இருந்த உன்கிட்ட இத சொல்லி இருந்தா நீ தற்கொலை செய்ய கூட நினைச்சிருப்ப. அதனாலதான் உங்க அப்பாவை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொன்னேன். அவர் மூலமா உனக்கு பக்குவமா விஷயத்த சொல்றதுதான் என் எண்ணம். சரி, போகட்டும். எங்க அப்பா யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சதில்ல. இப்ப இந்த சபையில அவர் தலை குனிஞ்சு நின்னா என்னால தாங்க முடியாது. உங்க நேர்மைய ஒரு தடவை ஒத்தி வச்சிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க காலில் வேணும்னாலும் விழுறேன். இந்த கல்யாணம் நடக்க அனுமதிங்க. அப்புறமா மாலினி கிட்ட பக்குவமா நான் உண்மையை சொல்லிடுறேன். அவ என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பா என்று கெஞ்சினான் நவீன். இது வாழ்க்கை. என்னால ஒரு பெரிய உண்மையை மறைக்க முடியாது. என்ன 2 பேரும் மன்னிச்சிடுங்க, வற்புறுத்தாதீங்க என்ற டாக்டர் அவசரமாக கதவை திறந்து வெளியே செல்ல அவரை தொடர்ந்து வெளிரின முகங்களுடன் அமர்நாத்தும் நவீனும் வந்தார்கள். மேற்கொண்டு பேச முடியாமல் தொண்டை அடைத்தது அமர்நாத்துக்கு. கைக்குட்டை எடுத்து விழிகளின் ஓரங்களில் எட்டி பார்த்த கண்ணீரை ஒற்றிக்கொண்டார். தான் எதிரில் அமர்ந்திருக்கும் உதவி கமிஷனர் திவாகரை பார்த்தார். புரியுது, கல்யாணம் நின்னு போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு என்றார் திவாகர். அந்த பொண்ணு மாலினி கிட்ட காலில் விழாத குறையா நானும் என் பையனும் கெஞ்சி பார்த்தோம். அவ சம்மதிக்கல. வேணும்னே நாங்க அவளை ஏமாத்திட்டதா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. நடந்த அவமானம் தாங்காம நவீன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சான். அவனை உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காப்பாத்திட்டோம். உங்க பையனுக்கு மட்டும் இல்ல, எந்த ஆம்பளைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது சார். என்னை ஏன் காப்பாத்தினீங்கன்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருந்தான். தன் அறைய விட்டு வெளியே வராம ஒரு மனநோயாளி மாதிரி இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை வெளியில கொண்டு வர முயற்சி செஞ்சேன். எங்க போனாலும் கிண்டலா பாக்குறாங்கன்னு அழுவான். அவனோட விரக்தி இப்ப வெறியா மாறிடுச்சு சார். கடிதம் பாத்தீங்கல்ல, தன்னை எல்லாருக்கும் முன்னாடி நிராகரிச்ச அந்த மாலினி மேல அவனுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரம் ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கல. மாலினியை என் பையன்கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார். எந்த தப்பும் நடந்துடுறதுக்குள்ள என் மகனை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சார். கவலைப்படாதீங்க மிஸ்டர் அமர்நாத், நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. உங்க பையனை எப்போ இருந்து காணோம்? முந்தா நாள் ராத்திரில இருந்து சார். நேத்து காலையில அவன் படுக்கை அறைக்கு போனப்போ இந்த கடிதம் கிடைச்சது. உடனே என்கிட்ட வந்திருக்கலாமே, ஏன் ஒரு நாள் தாமதிச்சிங்க? நானே அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு முயற்சி செஞ்சேன். அவனை அவனோட செல்போன்ல தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சேன், கிடைக்கல. அவன் நம்பரை மாத்திட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனோட நண்பர்கள் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. யாருமே அவனை பார்க்கலன்னு சொல்றாங்க. சரி, மாலினிய தொடர்பு கொண்டு விசாரிச்சிங்களா? அவளுக்கு அப்புறம் கல்யாணமாகி ஆஸ்திரேலியால இருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
உங்க பையன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு சார். உங்க பையன் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்க கூடாது? அங்க மாலினி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காளான்னு முதல்ல உறுதி செஞ்சுக்கணும் சார். திவாகர் உடனே மாலினியின் அப்பாவை தொடர்பு கொண்டு மாலினியின் தொலைபேசி எண்ணை பெற்று அந்த எண்ணை தொடர்பு கொண்டார். ஹலோ, மாலினி பேசுறேன். நான் மும்பையில இருந்து போலீஸ் உதவி கமிஷனர் திவாகர் பேசுறேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் சார், என்ன விஷயம்? பதில் சொல்லுங்க முதல்ல, விளக்கம் அப்புறம் சொல்றேன். இப்பதான் மும்பை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கினேன். வெளியில வந்துட்டு இருக்கேன். ஒரு டாக்ஸி பிடிச்சு என் வீட்டுக்கு போக போறேன். எதுக்கு கேக்குறீங்க? தனியாவா வந்திருக்கீங்க? உங்க கணவர்? அவர் வரல, என் தோழி ஒருத்தியோட கல்யாணத்துக்காக. நான் மட்டும்தான் வந்தேன். சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க. நான் இங்க வந்து விபரமா சொல்றேன். வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வந்துருங்க. மும்பை விமான நிலையத்திலிருந்து குழப்பமான மனதுடன் தன் 2 பெட்டிகளை தூக்கி கொண்டு வெளியில் வந்து கொண்டிருந்த மாலினியை ஒரு துப்பாக்கி குறிப்பார்த்தது. அத்தியாயம் 8. மாலினி ஏதாவது டாக்ஸி கண்ணில் படுகிறதாவென்று பார்த்தபடி விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்தாள். அவளை குறிவைத்த அந்த துப்பாக்கியும் அவளை தொடர்ந்தது. அதன் குறியில் தெரிந்த கூட்டல் குறி அவள் நெஞ்சை நோக்கி மையமிட்டு அவள் நடைக்கு தகுந்தபடி அலைபாய்ந்தது. அந்த துப்பாக்கியை பிடித்திருந்தவன் இன்னொரு காரில் இருந்தான். அவன் விரல் துப்பாக்கியின் விசை குதிரையில் தயாராக இருந்தது. அவள் நடப்பதை நிறுத்தியதும் அவன் விசையை இழுப்பதற்கு தயாராக இருந்தான். மாலினி காலியாக இருந்த ஒரு டாக்ஸியை பார்த்தாள். அதை நோக்கி நடந்தாள். அதன் அருகில் வந்து நின்றாள். துப்பாக்கி ஆசாமியின் பிடி இறுகியது. குறி சரியாக அவள் மார்பில் நிலைத்தது. விசையை இழுக்க தயாரானான் அவன். இழுத்தான். துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டா மின்னலாய் அவளை நோக்கி பயணித்தது. அவளை தொட்டு அவளுக்கு மரணத்தை பரிசளிக்க இருந்த கடைசி வினாடியில் மாலினியின் கையில் இருந்த அவளின் அலைபேசி நழுவி கீழே விழுந்தது. அதை எடுக்க இயல்பாக உடனே அவள் கீழே குனிய தோட்டா அந்த டாக்ஸியின் பின்புறம் பாய்ந்து கண்ணாடியை சிதறடித்தது. நிமிர்ந்த மாலினி விக்கித்து நின்றாள். அவள் மீதும் கண்ணாடி துகள்கள் சிதறியிருந்தன. டாக்ஸி டிரைவர் அதிர்ச்சியில் எதுவும் புரியாமல் பதறி நிற்க நடந்த குளறுபடியை உணர்ந்த துப்பாக்கி ஆசாமி சட்டென்று தன் காரின் கண்ணாடியை ஏற்றினான். காரை கிளப்பினான். விமான நிலையத்தை விட்டு அதிவேகமாக வெளியேறினான். நகரத்தின் சந்தடிகளில் கலந்து 1/2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு உணவு விடுதிக்கு முன்பு காரை நிறுத்தி இறங்கிய அவன் வேகமாக உள்ளே சென்று குளிர் அறையில் ஒரு தனியான மேஜைக்கு வந்தான். 2 டம்ளர் தண்ணீர் குடித்தான். காஃபி சொன்னான். தன் அலைபேசியை எடுத்தான். எண்கள் தொட்டான். சென்னையில் அந்த நட்சத்திர ஹோட்டல் அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த நவீன் தன் அலைபேசியை எடுத்தான். சொல்லு மதன். என்னை மன்னிச்சிடுங்க சார், தப்பு நடந்துடுச்சு. என்னாச்சு? விமான நிலையத்துல என் முயற்சி பிசகிடுச்சு. எப்படி? ரொம்ப சரியா குறிப்பாத்து தான் சுட்டேன். கடைசி வினாடியில அவளோட செல்போன் கீழே நழுவி விழ அதை எடுக்க அவ குனிய தப்பிச்சிட்டா. மறுபடி சுட வேண்டியதானடா மடையா. குண்டு ஒரு டாக்ஸி கண்ணாடியை தொலைச்சு எல்லாரோட கவனத்தையும் இழுத்துடுச்சு. மறுபடி சுடுறது பாதுகாப்பு இல்லைன்றதுனால சத்தம் இல்லாம நழுவிட்டேன். மன்னிச்சிடுங்க. போடா முட்டாள், இனிமே கஷ்டம்டா. ஏன்னா அவ ரொம்ப எச்சரிக்கை ஆயிடுவா. அவ தன் பாதுகாப்புக்காக போலீஸ் கிட்ட போகலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். மறுபடி கச்சிதமா ஒரு திட்டம் போட்டு காரியத்தை முடிச்சுட்டு வெற்றின்னு உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா மதன்? கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன் சார். கண்டிப்பா மாலினிக்கு என் கையால தான் சாவு. நீங்க கவலைப்படாதீங்க சார். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு தகவல் கேட்டிருந்தேனே. உங்க அப்பாவும் அவரோட செயலாளரும் காவல்துறையில உதவி கமிஷனர் திவாகரை போய் சந்திச்சிருக்காங்க சார். போச்சு. ஏண்ட அறிவு கட்டவனே, என் கோபம் அந்த மாலினி மேல திரும்பும்னு திவாகர் சாரால புரிஞ்சுக்க முடியாதா? மாலினிக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துருவாரா? சரியான சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்ட. இனிமே நீ சாதிக்கிறது சந்தேகம்தான். இதுதான் சார் சவால். அந்த மாலினிக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சாலும் சரி, அதை மீறி அவளை தீர்த்து கட்ட வேண்டியது என் வேலை சார். எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு. இல்லைன்னா இதுல நானே நேரடியா இறங்கியிருப்பேன். சரி, நீ என்ன பண்றன்னு பாப்போம். அப்பப்ப பேசு. இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். ஒருவேளை எசகு பிசகா நீ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா உங்க பேரு வெளியில வராது சார். என் பேர் வர்றதை பத்தி எனக்கு கவலையே இல்லடா முட்டாள். நான் இப்ப சென்னையில இருக்கேங்கிற தகவல் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது சார். உன் அடுத்த திட்டத்தை என்கிட்ட கலந்துகிட்டு முடிவெடு. உன்னை விமான நிலையத்துல யாரும் பார்த்தில்லையே? இல்ல சார், வச்சிடுறேன். சரி. தன் அலைபேசியை அணைத்த நவீன் சிந்தனையுடன் மெதுவாக உலாத்தினான். மாலினி விமான நிலையத்தில் தனக்கு நடந்த அதிர்ச்சியான அனுபவத்தை விரல்கள் நடுங்க விவரித்து கொண்டிருக்க அவளுடைய பங்களா ஹாலில் அவளுக்கு எதிரில் அமர்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் உதவி கமிஷனர் திவாகர். விமான நிலையத்திலேயே உங்களுக்கு ஆபத்தை தர நவீன் திட்டம் போட்டிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல மாலினி. நாங்க நவீன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிடுறேன்.
எந்த காரியத்துக்காகவும் வீட்டை விட்டு வெளியில போக வேணாம், சரியா? திருமண மண்டபத்துல நான் எடுத்த முடிவு தப்பா சார்? என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லையா? அவங்க உண்மையை மறைச்சது துரோகம் இல்லையா? பொங்கினாள் மாலினி. நியாயந்தாம்மா, அதை புரிஞ்சுக்கிற மனநிலையில நவீன் இப்ப இல்ல. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்க நினைச்சது இயல்பான மனநிலை. அவனை காப்பாத்தினதும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் மனசுக்குள்ள ஒரு விதமான வெறித்தனம் வளர்ந்திருக்கு. அது இப்ப கொலவெறியா மாறிடுச்சு. நவீனோட இப்போதைய மனநிலைக்கு சரி தப்பு நியாயம் அநியாயம் இதெல்லாம் புரியாதுமா. பழி வாங்குற வெறி மட்டும்தான் இப்ப அவன் மனசுல இருக்கு. அந்த வெறி பிடிச்சவனை உடனே பிடிங்க சார். ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணு இருக்கணுமா என்றார் ஆத்திரமாக மாலினியின் அப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இந்த விவகாரம் என் கவனத்துக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. விமான நிலையத்துல இப்படி ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கிறதால நவீன் இப்ப மும்பையில தான் இருக்கான்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. சீக்கிரமே அவனை நாங்க பிடிச்சிடுவோம். சார், இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நவீன் கொலைவெறியோட இருக்கான். ஒரு தடவை முயற்சியும் செஞ்சுட்டான். இப்ப எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சாலும் எங்களுக்கு பயமா தான் இருக்கும். அதனால அவன் மும்பையில இருக்கிற வரைக்கும் என் மகளும் மும்பையில இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பான விஷயமா எனக்கு படல. என்ன செய்யலான்னு சொல்றீங்க? என்னோட தம்பி சென்னையில ராணுவ அதிகாரியா இருக்கான். அவன் வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமா இருக்கு. மாலினிய பாதுகாப்பு கொடுத்து சென்னையில இருக்கிற என் தம்பி வீட்டுல கொண்டு போய் வச்சிடுறது நல்லது சார். அதுக்குள்ள அவனை நீங்க இங்க மும்பையில பிடிக்கிற வழியை பாருங்க. சற்றே யோசித்த திவாகர், இதுவும் நல்ல யோசனை தான் என்றார். ரொம்ப நல்லதா போச்சு. மாலினியோட விதியை பாத்தியா மதன்? சென்னையில பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அவ வரல, என் கையால சாகிறதுக்காகவே வர்றா. வரட்டும் வரட்டும் என்றான் அலைபேசியில் நவீன். அத்தியாயம் 9. நவீனுக்கு ஏற்பட்ட உற்சாகத்தில் கையில் இருந்த மதுவில் சோடா கலக்காமல் அப்படியே வாயில் கவிழ்த்து கொண்டான். மதன், பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, இதான் அது. பாரு, இந்த மாலினிய தீர்த்து கட்டுற வெறியில இருக்கேன். சரியா நான் இருக்கிற இடத்துக்கே தேடி வர்றாளே, இதானே விதி என்றான் அலைபேசியில். ஆமா சார் என்றான் எதிர்முனையில் மதன் மும்பையிலிருந்து. சரி, என்னைக்கு எந்த விமானத்துல சென்னைக்கு வர்றா? சென்னையில எங்க தங்குறா? இன்னும் எந்த தகவல்களும் எனக்கு வரல சார். அந்த தகவல்களை தெரிஞ்சு எனக்கு சொல்றதுதான் உன்னோட வேலை. சரி சார், இந்த தகவல்கள் எப்ப கிடைக்கும்? நாளைக்கே தெரிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் உனக்கு மும்பையில எந்த வேலையும் இல்லை மதன். நீ புறப்பட்டு சென்னைக்கு வந்துரு. இங்க நிலான்னு ஒரு பொண்ணுக்கு நிறைய விளையாட்டு காட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு நீ ரொம்ப உதவுவ. வந்துடுறேன் சார். இப்ப போனை வச்சிடட்டுமா? வச்சுடு. குட் நைட் மதன் என்று பேசி முடித்த நவீன் மீண்டும் தன் மது கிண்ணத்தை நிரப்பிக்கொண்டான். நிலாவின் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு புறப்படும் தோதில் தங்கள் பெட்டி பைகளை கொண்டு வந்து வீட்டின் கூடத்தில் வைத்தார்கள். சமையலறையில் அவர்கள் ரயிலில் சாப்பிட புளியோதரை பார்சல் செய்து கொண்டிருந்தாள் நிலா. அவளிடம் வந்த அம்மா வரலட்சுமி, நிலா, நாங்க ஸ்டேஷன்ல சாப்பாடு வாங்கிக்கிறோம்னு சொன்னேன்ல, எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? பரவாயில்லம்மா, வீட்டுல செய்யற சுவை வருமா? மாப்பிள்ளை இன்னைக்கும் ஆபீஸுக்கு லீவ் போடுறதா சொன்ன, அப்புறம் ஏன் திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு? முதல்ல அப்படிதான் சொன்னாரு. ஆபீஸ்ல முக்கியமா ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போன் வந்ததா சொன்னாரு. ஆனா நீங்க கிளம்புற நேரம் வந்துருவாருமா. சரி, நீ எத்தனை நாள் உன் அலுவலகத்துக்கு லீவ் போட்டிருக்க? நாளையில இருந்து போகணுமா? நீ தங்கியிருந்த பெண்கள் விடுதியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டல்ல? எடுத்தாச்சுமா. 2 பொட்டி மட்டும்தான். இந்த வீட்டுல மொட்டை மாடியெல்லாம் இருக்கு. நல்லா காத்து வருது. வசதியா தான் இருக்கு. வாய்ப்பு இருந்தா இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாம்னு மாப்பிள்ளைக்கு யோசனை சொல்லுடி. அம்மா, என் கழுத்துல தாலி ஏறி 2 நாள் தான் ஆச்சு. இன்னும் அவர் என்ன தொடக்கூட இல்ல. அதுக்குள்ள என்றவள் அவசரமாக நாக்கை கடித்து கொண்டாள். என்னடி சொன்ன? முந்தா நாள் உங்களுக்கு முதலிரவு நடந்துச்சேடி. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, தெரியாதனமா உளறிட்டேன், விடு. ஏய், அம்மா பொண்ணுக்குள்ள என்ன ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு நிலா. ஏன் அன்னைக்கு எதுவும் நடக்கலையா? நல்ல நேரம் கூட உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. அது அவரோட நெருக்கமான நண்பர் ஒருத்தர் இறந்துட்டதா அந்த நேரம் பார்த்து போன்ல தகவல் வந்துச்சு. அதை கேட்டதுல இருந்து அவர் மூட் அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதாம்மா. சரி, நேத்து என்னாச்சு? நேத்து தான் எல்லாரும் சென்னை பூரா சுத்தி பார்த்தோமே. வண்டலூர் மிருகக்காட்சி சாலை கண்காட்சின்னு சுத்திட்டு ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்பவே மணி 11 ஆயிடுச்சுல்ல. உடம்பெல்லாம் வலின்னு சொன்னாரு. எனக்கும் கூட அலுப்பா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் சரியா படலையே. ஏய், நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா? இல்லம்மா. ஏம்மா இதை போய் பெருசுபடுத்துற? வேற எதுவும் வாய் வார்த்தை வம்பு எதுவும் இல்லையே? ஐயோ, ஒன்னும் இல்லம்மா. அப்பா வராரு. அவருக்கு முன்னாடி இதை பத்தி எதுவும் பேசி என் மானத்தை வாங்காத, தெரிஞ்சுதா? அப்பா சிதம்பரம் அங்கு வந்து, என்னம்மா நிலா, இப்ப நாங்க புறப்பட்டாதான் சரியா இருக்கும். டாக்ஸியோட வந்துடுறேன் மாமான்னு சொல்லிட்டு போனாரு மாப்பிள்ள. இன்னும் வரலையே என்றார். நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நிலா கணேசனின் எண்களுக்கு முயல. ஹலோ என்றான் கணேசன். என்னங்க, எங்க இருக்கீங்க?
என்ன கேள்வி இது? ஆஃபீஸில் தான் இருக்கேன். இல்லைங்க, அம்மா அப்பா ஊருக்கு போகிறாங்க. நீங்கள் வந்து வழி அனுப்பி வைக்கிறதா சொன்னீங்களே. சொன்னேன், இங்கே ஆஃபீஸ் வேலையில் மறந்துட்டேன். நம்ம தெரு முனையிலேயே நிறைய ஆட்டோ கிடைக்கும், அவங்கள புறப்பட்டு போக சொல்லு. லொடக்கென்று எதிர்முனையில் கணேசன் தொடர்பை துண்டிக்க சுருக்கென்றது நிலாவிற்கு. என்னம்மா, வந்துகிட்டு இருக்காராமா? அது வந்துப்பா, ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துகிட்டு இருந்தாராம். அந்த வண்டி வழியில ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சான். வேற டாக்ஸி கிடைக்கலையாம். டாக்ஸி கிடைச்சு அவர் வந்து சேர்றதுக்குள்ள உங்களுக்கு ரயிலுக்கு நேரம் ஆயிடுமா. அதனால தப்பா நினைச்சுக்க வேணாம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இருங்க, நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். நிலா சென்று ஆட்டோ பிடித்து வந்து அவர்களை அதில் ஏற்றி அனுப்பி கையசைத்து கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்ததும் அவளை கேள்விகள் மொய்த்தன. என்ன ஆயிற்று இவருக்கு? அதெப்படி மறக்கும்? அப்படியே மறந்தாலும் என்னிடம் இதமாக பேசாமல் ஏன் இப்படி எரிந்து விழுகிறார்? முந்தா நாள் இரவு அந்த தொலைபேசி அழைப்பு வரும் வரை மிகவும் உற்சாகமாகத்தானே இருந்தார். நண்பனின் மரணம் முக்கியமான விஷயம்தான். மனைவியுடனான முதலிரவை விடவா? நேற்று இரவு உடம்பெல்லாம் வலிக்கிறது என்று தள்ளி படுத்து உறங்கியதும் அத்தனை இயல்பாக இல்லைதானே? எனக்கும் தானே அதே அலுப்பு. அதை மீறி நான் எத்தனை ஏக்கத்துடன் எதிர்பார்ப்புடன் இருந்தேன். என்ன பிரச்சனை இவருக்கு? நிலாவின் யோசனையை ஒலித்த தொலைபேசி கலைத்தது. எடுத்தாள். ஹலோ, திருமதி கணேசன் இருக்காங்களா? எதிர்முனையில் தன் ஹோட்டல் அறையில் இருந்து நவீன் குரலை மாற்றிக்கொண்டு பேசினான். நான் திருமதி கணேசன் தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்க கணவர் கணேசனுக்கு வேண்டியவன். உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. கணேசன் இருக்கானா? இல்ல, வேலைக்கு போயிருக்காரு. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? திருமணமாகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அலுவலகமா? புது மனைவியோட தேனிலவு போக வேண்டிய நேரத்துல யாராச்சும் ஆபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? லீவு கிடைக்கலன்னு சொன்னாரு. அது போய் கணேசனால இன்னும் அந்த மேகலாவை மறக்க முடியலங்கிறது தான் உண்மை. என்னது, மேகலாவா? யார் அது? கணேசனோட முதல் மனைவிங்க. உங்களுக்கு தெரியாதா என்ற நவீன் நிலாவின் முகம் இப்போது உச்சமான அதிர்ச்சியில் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து சிரித்து கொண்டான். அத்தியாயம் 10. தொலைபேசியில் சொல்லப்பட்ட செய்தியை நிலாவால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியில் லேசாக மயக்கமே வந்தது. கையில் இருந்து நழுவ பார்த்த தொலைபேசியை இறுக்கி பிடித்து கொண்டு, ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? இது விளையாட்டிலேயே. உங்க நண்பர் ஏற்கனவே கல்யாணமானவரா என்றால் குரல் நடுங்க. எதிர்முனையில் நவீனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரமப்பட்டு அடக்கி கொண்டு சீரியஸாக தொடர்ந்தான். ஐயோ, நான் தான் தெரியாதனமா எல்லாத்தையும் உளறிட்டேன். நான் சொன்னதையெல்லாம் மறந்துடுங்க சிஸ்டர். இதை பாருங்க, நீங்க சொன்ன விஷயம் சாதாரணமானதில்ல. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு விவரமா சொல்லுங்க. அது எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிட்டு தான் மறுபடி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கணேசன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் உங்களுக்கு மேகலா விஷயம் தெரியும்னு நினைச்சிட்டேன். இப்ப என்னால உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வேணாம். நான் வச்சிடுறேன் சிஸ்டர். கிட்டத்தட்ட அழுகிற நிலைக்கு வந்துவிட்ட நிலா குரல் கம்ம, சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றீங்களே, உங்களோட சொந்த சிஸ்டரா இருந்தா இப்படித்தான் பாதி சொல்லி மீதி சொல்லாம தவிக்க விடுவீங்களா என்றாள். ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க உங்க கணவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்களேன். இல்ல, இதை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? இதோ பாருங்க சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்த கணேசனே வேற, இப்ப நான் பாக்குற கணேசனே வேற. வித்தியாசமா நடந்துக்கிறாரு. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு என் முகம் பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியாம நானே மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க போன் செஞ்சீங்க. தயவு செஞ்சு எதையும் மறைக்காம சொல்லுங்க, யார் அந்த மேகலா என்றாள் நிலா கெஞ்சலாக. உங்க நிலைமை புரியுதுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச தகவல்களா சொல்லிடுறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன? என் பேரு சங்கர். இந்த மாதிரி சங்கர் தான் எல்லாம் சொன்னாருன்னு கணேசன் கிட்ட எக்காரணம் கொண்டும் சொல்லிடக்கூடாது. சரியா? சரி, சொல்லுங்க. நவீன் அவசரமாக யோசித்தான். மேகலா பற்றி நம்பும்படியாக ஒரு கதை வேண்டுமே. என்ன சொல்லலாம்? அதாவதுங்க, கணேசன் கல்லூரியில படிக்கிறப்ப மேகலான்னு ஒரு பொண்ணை நேசிச்சான். அவளும் இவனை விரும்பினான். பொதுவா காதலுக்கு சாதி மதம் பெத்தவங்க இப்படித்தான் எதிர்ப்பு வரும். இவங்க காதலுக்கு அந்த பொண்ணோட குணம்தான் எதிரியா வந்து நின்னுச்சு. எப்படி? அவளுக்கு அவன் மேல அதிகமான காதல். அந்த தீவிரமே சந்தேகமா மாறிடுச்சு. கணேசன் தன்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. அது இதுன்னு ஏகப்பட்ட நிபந்தனைகள் போட ஆரம்பிச்சா. இவனும் காதல் ஜோர்ல எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டான். அப்புறம் ஒரு தடவை கல்லூரி சுற்றுலாவுக்கு கொடைக்கானல் போனோம். அந்த பயணத்துக்கு மேகலாவால வர முடியல. கொடைக்கானல்ல பலவிதமான விளையாட்டுகள் நடந்தப்போ பிரீத்தின்னு ஒரு பொண்ணுக்கும் கணேசனுக்கும் ஜோடியா காதலர்கள் மாதிரி வசனம் பேசி நடிக்கணும்னு சீட்டு வந்துச்சு. கணேசனும் பிரீத்தியும் ஜாலியா பேசி நடிச்சிட்டாங்க. சரி, ஊருக்கு திரும்பினதும் அதை வீடியோல பார்த்த மேகலாவால தாங்கவே முடியல, பொங்கிட்டா. சும்மா விளையாட்டுக்காகத்தான் நடிச்சோம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். அவ கேட்கல.
நான் இல்லாதப்போ அந்த மாதிரி எப்படி நீ நடிக்கலாம்? நிஜமாவே உனக்கு அந்த பிரீத்தி மேல ஆசை இருக்கு, அது இதுன்னு சண்டை போட்டா. நாங்கெல்லாம் கூட சமாதானப்படுத்தினோம், அவ கேட்கல. நம்ம காதல் முறிஞ்சிடுச்சு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு கூட சமாதானம் ஆகலையா? இல்லையே, ரொம்ப பிடிவாதமானவங்க அவ. எந்த அளவுக்கு தெரியுமா? தன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருந்த கருவை அழிச்சுக்கிற அளவுக்கு. கடவுளே, இது வேறயா? ஆமாங்க, சீக்கிரத்துல வீட்டுல சொல்லி அவங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காட்டாலும் சரி கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்னு தீர்மானமா இருந்ததால அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட கணவன் மனைவியாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தாலி ஒண்ணுதான் கழுத்துல இல்ல. அப்புறம் அப்புறம் என்ன, கருவையே களைச்சிட்டா. யாருக்கு தான் கோவம் வராது? நீயும் ஒரு பொம்பளையாடி, இனிமே உன்னை நான் சமாதானப்படுத்த மாட்டேன், நீயே மனசு மாதிரி வந்தாலும் ஏத்துக்க மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்திக்கவே இல்லை. இப்ப அந்த மேகலா எங்க? சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சு. டெல்லியில ஒரு என்ஜினியரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. நீ ஏண்டா இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கன்னு நாங்க எடுத்து சொல்லி தான் இவன் கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கே வந்தான். இவ்வளவு நடந்திருக்கு, இவர் என்கிட்ட எதையுமே சொல்லலையே. அதாங்க எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் நல்லதுன்னு நானும் சொன்னேன். தப்புங்க, இதை அவன் மறைச்சிருக்க கூடாது. ஆமா, கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே. வீட்ல ஏதாச்சும் சொல்லி பிரிச்சுட்டா என்ன செய்யறதுங்கிற பயத்துல இவங்க 2 பேரும் திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. எங்க யாரையும் கூப்பிடல. அந்த கல்யாணத்தை பதிவும் செய்யல. மேகலா கோபமா அவனை விட்டு பிரிஞ்சப்போ அந்த தாலியை கழட்டி வீசிட்டு போயிட்டா. அந்த தாலியை கோயில் உண்டியல்ல இவன் போட்டுட்டான். நிலா அமைதியாக கனத்த இதயத்தோடு மேற்கொண்டு பேச எதுவும் இல்லாமல் நின்றாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. சிஸ்டர், மன்னிச்சிடுங்க, நீங்க கேட்டதால தான் சொன்னேன். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? ஆம்பளைனா எப்படி வேணாலும் இருந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு மறுபடி கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்களுக்குன்னு கனவுகள், சுயமரியாதை, தன்மானம் எதுவும் இல்லையா? இப்ப எனக்கு வர்ற கோபத்துக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் மேல புகார் கொடுத்து உள்ள தள்ளணும்னு தோணுது தெரியுமா? உங்க கோபம் ரொம்ப நியாயமானதுங்க. ஆனா அவசரப்படாதீங்க. இதுல உங்க வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் அடங்கி இருக்குங்க. இன்னொருத்தைய நேசிச்சு கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்ந்து வயத்துல குழந்தையும் கொடுத்து பிரிஞ்சுட்டு அத்தனையையும் மறைச்சு என் கழுத்துல தாலி கட்டி இருக்கிற ஒரு மனுஷனோட எப்படிங்க என்னால வாழ முடியும்? இல்ல, என்னால முடியாதுங்க. இப்பவே நான் என் அம்மா வீட்டுக்கு போக போறேன். ஒரு வக்கீல பார்க்க போறேன். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எல்லாத்தையும் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதுவே உங்க சொந்த தங்கச்சிக்கு நடந்திருந்தா நீங்க பொறுமையா இருக்க சொல்லி தான் அறிவுரை சொல்வீங்களா? இல்லங்க, அவன் உங்ககிட்ட மறைச்சு தாலி கட்டுனது படு அயோக்கியத்தனம். என் தங்கச்சியா இருந்தா அடுத்த நிமிஷமே வாமான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது சரிதானே? அதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்களா? ஆமா, இதுல 2ஆம் யோசனையே இல்ல. அப்படின்னா நீங்க இப்ப உடனே போகக்கூடாது. நடந்த விஷயங்களுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கணும். அப்பத்தான் உங்களால எந்தவித சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்க முடியும், இல்லையா? ஆமா, அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணுங்க சிஸ்டர். உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதாவே காட்டிக்காதீங்க. இயல்பா இருக்கிறது மாதிரி நடிங்க. அவனோட முதல் கல்யாணம் பத்தி ஆதாரம் திரட்டி தரேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம், என்ன? சரி என்றாள் ஆத்திரமாக நிலா. அத்தியாயம் 11. கணேசன் மேல் ஆத்திரத்தில் இருந்த நிலா தொலைபேசியில், இதோ பாருங்க சங்கரண்ணா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்லையா என்றாள். தாராளமா, உன்னோட நான் இப்பதான் பேசுறேன். ஆனா உன்னை என் சகோதரியா தான் நினைக்கிறேன். சொல்லுமா நிலா என்றான் எதிர்முனையில் நவீன். நீங்க சொன்ன மாதிரி அழுதுகிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னை மோசடி செஞ்ச அவரை நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாகணும். எந்த நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் என் கையில ஆதாரம் இருக்கணும்னு தெளிவா புரியுது. இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். செய்வீங்களா? அதை விட எனக்கு வேற வேலை என்னமா இருக்கு? கண்டிப்பா செய்றேன். நீ முதல்ல உனக்கு இந்த ரகசியம் தெரியும்னு அவங்கிட்ட காட்டிக்கவே கூடாது, சரியா? சரி, அப்புறம் நீ சகஜமா இருக்கிற மாதிரியே கலகலப்பா காட்டிக்கணும். நாளைக்கு அவன் காலை அலுவலகம் புறப்பட்டு போனப்புறம் 11 மணி சுமாருக்கு உங்க தெருமுனையில ஒரு பூங்கா இருக்கு தெரியுமா? திலகர் பூங்கா. ஆமா, அங்க வந்துரு. எனக்காக காத்திரு, நான் வரேன். மேற்கொண்டு என்ன பண்ணலாம், எப்படி அவனை மடக்கலாம்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு வரேன். சரி, ஆனா எனக்கு உங்களை தெரியாதே. அதனால் என்ன, எனக்கு உன்னை தெரியுமா என்றவன் நாக்கை கடித்து கொண்டான். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொன்னீங்களே. என்னம்மா அது? உங்க கல்யாண பத்திரிகையில தான் 2 பேர் புகைப்படமும் இருந்துச்சே. சரிண்ணா, நான் நாளை காலையில 11 மணிக்கு திலகர் பூங்காவுக்கு வரேன். நல்லதுமா, மற்றதை நேர்ல பேசிக்கலாம், வச்சிடுறேன் என்று வைத்த நவீன் ஹோட்டல் அறையில் இருந்த தொலைக்காட்சியை போட்டான். கார்ட்டூன் சேனலில் எலியை பூனை பாடாய் படுத்தி கொண்டிருந்தது. நிலா, நீதான் அந்த எலி. இப்போதுதானே என்னிடம் சிக்கி இருக்கிறாய். பார், எப்படியெல்லாம் உன்னை பாடாய் படுத்தப் போகிறேன் தெரியுமா? காத்திரு பெண்ணே, காத்திரு.
அலுவலக நேரம் முடிந்து ஒவ்வொருவராக கிளம்பிக் கொண்டிருக்க தன் மேஜையில் அமைதியாக அமர்ந்திருந்த கணேசன் குண்டூசிகளை காந்த துண்டால் சேகரிப்பதும் பிறகு அதிலிருந்து ஒவ்வொன்றாக தனியாக எடுத்து வைப்பதுமாக இருந்தான். எப்போதோ பியூன் வைத்துவிட்டு போன காஃபி ஆறி ஆடை கட்டி போயிருந்தது. அவன் கை பென்சில் எடுத்து காகிதத்தில் கிறுக்கலாக எழுதியது. நிலா, நீ நல்லவளா கெட்டவளா? யாரோ அருகில் வருகிற ஓசை கேட்டு அவசரமாக அந்த காகிதத்தை கசக்கி குப்பை தொட்டியில் வீசினான். நிமிர்ந்தான். எதிரே புன்னகையுடன் நின்றான் பரணி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா கணேசா என்றவன் அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். என்ன என்ன ஆச்சரியம் என்றான் கணேசன். கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வாரம் விடுப்பு போட போறேன்னு சொன்னேன். அப்புறம் என்னடான்னா விடுப்பை ரத்து பண்ணிட்டு வேலைக்கு வந்து நின்ன. இது முதல் ஆச்சரியம். சரி, வந்த வீட்டுல புதுசா கல்யாணமான மனைவி காத்திருப்பாங்கிற நினைப்பே இல்லாம அலுவலக நேரம் முடிஞ்சும் இன்னும் புறப்படாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது ஆச்சரியம் நம்பர் 2. சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லடா, சும்மாதான், இதோ புறப்படணும். நீ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சாச்சா, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில நீ இருக்க, அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. பின்ன ஏன் இப்படி காஃபியை குடிக்காம ஆற விட்டுருக்க? அது வேலை மும்முரத்துல மறந்துட்டேன். எது, குண்டூசியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தியே, அதான் வேலையா? இதுக்குதான் நம்ம அலுவலகத்துல உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? இதை பாரு, நான் உன் நண்பன்டா. உன் முகம் எந்த நேரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்க. அதை சரி செய்ய என்னால உதவ முடியும்னு நீ நினைச்சா சொல்லு, இல்ல நான் வற்புறுத்தல. பரணியை சில வினாடிகள் உற்று பார்த்தான் கணேசன். ஆமாம் பரணி, ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. இங்க வேணா, வா வெளியில போயிடலாம் என்று எழுந்தான். இருவரும் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்து பைக்கில் புறப்பட்டார்கள். ஒரு உணவு விடுதியின் மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த மேசைகளில் மூலையில் கிடந்ததை தேர்வு செய்து அமர்ந்தார்கள். காஃபி சொன்னார்கள். பரணி, என் மனைவி நிலா நல்லவ இல்லைன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான்டா. அதுவும் முதலிரவு அன்னைக்கு சொன்னான்டா. என்னால எப்படா நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? அந்த நிமிஷத்துல இருந்து முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு என்ற கணேசனை அதிர்ச்சியுடன் பார்த்தான் பரணி. என்னடா அது? யாரவன்? அவன் பேரு பிரேம்குமார், நிலாவோட முன்னாள் காதலனா. சச்ச, என்னால நம்பவே முடியலடா. உன் மனைவியை பாக்குறப்ப அப்படியெல்லாம் தெரியலையேடா. கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல தடவை நீங்க 2 பேரும் பேசியிருக்கீங்களேடா. இனிமையா பழகிறதாவும் ரொம்ப நல்ல குணம்னு நீயே அடிக்கடி சொல்லுவியே. ஆமா, அதெல்லாம் நாடகமோன்னு சந்தேகப்படுற நிலைமையில இப்ப மனசு கொந்தளிக்குதே பரணி. சரி, அந்த பிரேம்குமார் ஏதாச்சும் ஆதாரம் சொன்னானா? எல்லா ஆதாரத்தையும் அழிச்சாச்சான். ஆனாலும் 2 நாள்ல ஒரு ஆதாரம் தரேன்னு சொன்னான். இங்க பாரு, இப்பெல்லாம் ஒருத்தன் மகிழ்ச்சியா இருந்தா யாருக்கும் பிடிக்கிறதில்ல. இந்த அலுவலகத்திலேயே உனக்கு அழகான மனைவி கிடைச்சதுக்காக பொறாம பிடிச்சு ரகசியமா சில பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா? அதனால இது ஏன் எவனோ வேண்டாதவன் செஞ்ச விளையாட்டுன்னு நினைக்க கூடாது. அப்படித்தான் இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் பரணி. ஆனா மனசு கிடந்து துடிக்குதே. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அந்த பிரேம்குமார் என்னவோ ஆதாரம் தரேன்னு சொல்றான் இல்ல, அதை தரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு நீ அது வரைக்கும் எந்த முடிவுக்கும் வந்துடாத, புரிஞ்சுதா? புரியுது. ஆனா ஒருவேளை இது உண்மையோன்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள வதைக்கிறதால அவகிட்ட இயல்பா என்னால பேச முடியல என்ற கணேசன் வந்த காஃபியை சிந்தனையோடு பருகினான். வீட்டை பூட்டி சாவியை கைப்பைக்குள் வைத்துக்கொண்ட நிலா லேசான தூறலுக்காக குடையை விரித்து கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். 5 நிமிடங்களில் திலகர் பூங்காவிற்கு வந்து சேர்ந்த அவள் உள்ளே வந்து பார்வையை சுழற்றினாள். சில சோம்பேறிகள் ஆங்காங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்க, சில முதியவர்கள் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார்கள். நேரம் பார்த்து கொண்ட நிலா வரப்போகிற சங்கருக்காக காத்திருக்க, சற்று தள்ளி ஒரு மறைவில் நின்று கொண்டிருந்த நவீன் அவளை அவளுக்கே தெரியாமல் புகைப்படம் எடுத்தான். அத்தியாயம் 12. திலகர் பூங்காவில் கூட்டம் அதிகமில்லை. மரங்களில் ஒளிந்திருந்த பறவைகள் அவ்வப்போது கீச் கீச் என்று கத்திக்கொண்டும் எச்சமிட்டு கொண்டும் இருந்தன. நிலா ஒரு காலியான சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். கைகளை கட்டிக்கொண்டு பூங்காவின் வாசலை பார்த்து காத்திருந்தாள். அவள் மனசெல்லாம் போராட்டமாக இருந்தது. நான் செய்வது சரிதானா? யார் அந்த சங்கர்? தொலைபேசியில் அவராக அறிமுகப்படுத்தி கொண்ட ஒருவர். அவர் வார்த்தையை நம்பி கணவனிடம் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இப்படி இங்கே வந்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேனே. சங்கர் சொன்ன எதையும் நம்பாமல் இருக்க முடியவில்லையே. திருமணத்திற்கு பிறகு கணேசனின் போக்கில் பெரிய மாற்றங்கள் ஏன் வர வேண்டும்? இன்னும் என்னை தொடவே இல்லையே. ஏன்? பல சந்திப்புகளில் முத்தம் வரை வந்தோமே. அப்போதெல்லாம் முதலிரவு எப்போது வரும் என்று என்னை விட அதிகம் ஏங்கி பேசியவர் இவர்தானே. அப்படி இருக்க முதலிரவில் இவர் எப்படி நடந்து கொண்டார்? ஏதோ நண்பன் இறந்து விட்டானாம், அந்த துக்கம் பொருத்தமாகவா இருக்கிறது காரணம்? சரி, அந்த துக்கம் எப்படி வெறுப்பாக மாறும்? ஏன் திடீரென்று என்னையும் என் குடும்பத்தினரையும் அலட்சியமாக நடத்துகிறார்?
ஏன் முகம் பார்த்து சரியாக பேசுவதில்லை? ஒருவேளை திருமணமாகி சென்றுவிட்ட மேகலா மீண்டும் சென்னை திரும்பிவிட்டாலோ? இவரிடம் கோபம் தணிந்து பேசியிருப்பாளோ? பழைய காதல் மீண்டும் துளிர்த்து விட்டதோ? முதலிரவன்று போனில் பேசியது அவள்தானோ? எத்தனை கேள்விகள், எத்தனை கேள்விகள்! வரப்போகிற சங்கர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொண்டு வருவாரா? என் யூகங்கள் யாவும் உண்மை என்றால் அடுத்து என் நிலைதான் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளே, ஏன் எனக்கு இப்படி அதிர்ச்சியான திருப்பங்களை தருகிறாய்? நான் என்ன தவறு செய்தேன்? யோசித்துக் கொண்டிருந்த நிலா கை கடிகாரம் பார்த்து திடுக்கிட்டாள். மணி 12. நான் இங்கே வந்தபோது மணி 11. 1 மணி நேரமாகியும் ஏன் இன்னும் சங்கர் வரவில்லை? அவருடைய எண் எதுவும் எனக்கு தெரியாதே. என் செல்போன் எண்ணும் நான் தரவில்லை. தந்திருந்தால் அவர் அழைத்து தாமதத்திற்கான காரணத்தை சொல்லியிருப்பார். 1 மணி வரை காத்திருந்த நிலா சலித்து போய் எழுந்தாள். மதன் டாக்ஸியில் இருந்து இறங்கினான். பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த ஹோட்டல் உள்ளே பெட்டியுடன் நடந்தான். லிப்டுக்கு வந்தான். சில வினாடிகளில் அந்த அறையின் வாசலில் நின்று அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான். கதவை திறந்த நவீன் அவனை பார்த்து உற்சாகமானான். மதன், வா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, சென்னைக்கு புறப்பட்டாச்சா? நாளைக்கு இரவு விமானத்துல புறப்படுறா. அந்த விமானம் சென்னைக்கு 8:30 மணிக்கு வருது. போரூர்ல அவ தங்குற வீட்டு விலாசமும் சேகரிச்சிட்டேன் என்றபடி உள்ளே வந்து கதவை மூடினான் மதன். வெரி குட், வரட்டும். இப்ப இங்க நிலாவோட ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். அதை தொடரணும். நீ என்ன செய்யற? வேற ஒரு ஹோட்டல்ல அறை போட்டு தங்குற. என்ன பேர்ல? பிரேம்குமார்ங்கிற பேர்ல. புரிஞ்சுதா? பிரேம்குமார்? ஆமா, முதல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணு. பிரேம்குமார், நீ யார சந்திக்கணும், என்ன பேசணும்னு எல்லாம் சொல்றேன் என்றான் நவீன். அலுவலகத்தில் மனம் ஒட்டாமல் வேலைகளில் ஈடுபட்டிருந்த கணேசனின் மேஜை மீதிருந்த உள் தொலைபேசி ஒலித்தது. எடுத்தான். உங்களை சந்திக்க பிரேம்குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். உங்க அறைக்கு அனுப்பட்டுமா, இல்ல வரவேற்பு அறைக்கு வந்து அவரை சந்திக்கிறீங்களா சார் என்று வரவேற்பாளினி கேட்டதும் தடுமாறினான் கணேசன். பிரேம்குமாரா? என்னோடு தொலைபேசியில் பேசியவனா? நிலாவின் காதலனா? ஆதாரத்துடன் சந்திக்கிறேன் என்றவனா? அவன் நேரிலேயே சந்திக்க வந்திருக்கிறான் என்றால் அந்த தொலைபேசி அழைப்பிலோ பேச்சிலோ விளையாட்டில்லை என்றுதானே அர்த்தம். அவர் அங்கேயே காத்திருக்க சொல்லு, நான் 2 நிமிஷத்துல வரேன். கணேசன் தன் நாற்காலியை பின்னே தள்ளி எழுந்தான். குழப்பமான சிந்தனைகளுடன் படி இறங்கி வரவேற்பறைக்கு வந்தான். அங்கே சிகரெட் பிடித்தபடி செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த மதன் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தான். அவனிடம் வந்த கணேசன், பிரேம்குமார் என்றான். ஆமா, நான் தான் என்று கை குலுக்கினான் மதன். அவன் அருகில் அமர்ந்த கணேசன் எப்படி தொடங்குவது என்று புரியாமல் தவித்தான். கணேசன், நிலா பத்தி இங்கே உட்காந்து பேசுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, பேசலாம். நிலா மேல எனக்கு இப்ப கூட ஓரளவு இரக்கம் உண்டுங்க கணேசன். அவளுக்கு அமைஞ்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்கணுமான்னு பல தடவை நான் யோசிச்சேன். ஆனா அவ எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால ஜீரணிக்க முடியல. தனக்கு ஒரு பழைய காதல் உண்டுங்கிற உண்மையை சொல்லி உங்களை கல்யாணம் செஞ்சிட்டு இருந்தா அவளை மன்னிச்சிடலாம். அப்படி இல்லைங்கிறப்போ இது உங்களுக்கும் செய்யற துரோகம் இல்லையா? சரி, நீங்க என்னவோ ஆதாரம் எடுத்துக்கிட்டு வரதா சொன்னீங்க. கொண்டாந்திருக்கேன் சார். நான் தான் சொன்னேனே, நாங்க காதலர்களா பழகினதுக்கான எல்லா ஆதாரங்களையும் என்கிட்ட இருந்து சாமர்த்தியமா பேசி வாங்கி என் கண்ணு முன்னாலேயே எரிச்சிட்டா. அதனால நான் புதுசா ஆதாரம் உருவாக்க வேண்டி இருந்தது. இத பாருங்க என்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சில புகைப்படங்களை எடுத்து நீட்டினான் மதன். அதில் நிலா திலகர் பூங்காவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். சிந்தனையில் இருந்தாள். அந்த புகைப்படங்களின் ஓரத்தில் தேதியும் நேரமும் இருந்தன. கணேசன், இதெல்லாம் இன்னைக்கு காலையில 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்க தெருமுனையில இருக்கிற திலகர் பூங்காவில் எடுக்கப்பட்டது. இது உங்க மனைவி நிலாதானே? சந்தேகம் இல்லையே? நிலாதான். அவ எங்க பூங்காவுல? எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன் சார். அதாவது நான் போன் செஞ்சு நிலா கிட்ட பேசினேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலிருக்குன்னு கேட்டேன். அவ அதிர்ச்சி ஆகிட்டா. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில தலையிடாதன்னு கெஞ்சினா. என்கிட்ட நம்ம காதலுக்கு சாட்சியா ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதை உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். காலையில 11 மணிக்கு திலகர் பூங்காவுக்கு வந்து காத்துருன்னு சொன்னேன். வந்தா. அவளுக்கே தெரியாம புகைப்படம் எடுத்தேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்ப புரியுதா? கணேசனுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது. நிலாவா இப்படி? அவளை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் இதோ விலகப் போகிறது. அவள் நல்லவள் என்று தெரிய போகிறது என்றல்லவா கொஞ்சம் நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். நான் அலுவலகம் வந்ததும் ரகசியமாக புறப்பட்டு திலகர் பூங்காவிற்கு ஆதாரம் வாங்கிக் கொள்ள வந்திருக்கிறாளே, இதைவிட வேறென்ன நிரூபணம் வேண்டும் அவளின் பழைய காதலுக்கு? என்ன கணேசன், அதிர்ச்சியா? அவளை வர சொல்லிட்டு நான் பூங்காவுல அவ முன்னாடி போய் நிக்கல. ஏன்னா என்கிட்ட அப்படி ஆதாரம் எதுவும் கிடையாதே. இன்னும் அழுத்தம் திருத்தமா நிரூபிக்க நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் கணேசன். அதையும் செஞ்சு பார்த்துடலாமா என்றான் மதன். நவீன் சொல்லி தந்தது எதுவும் மறக்காமல். என்ன அது? தன் திட்டத்தை சொன்னான்.
சரி, அதையும் செஞ்சிடலாம். அப்பத்தான் நான் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும் என்றான் கணேசன். மதன் புன்னகையுடன் எழுந்தான். அத்தியாயம் 13. மதன் புன்னகையுடன் எழுந்து, அப்ப நான் சொன்ன திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? அதை செயல்படுத்திடலாமா கணேசன் என்றான். கண்டிப்பா. இந்த திட்டத்துல அவ என்ன சொல்லியும் சமாளிக்க முடியாது. செயல்படுத்திடலாம். நீங்க சொன்னபடி என் மனைவிக்கு இப்பவே போன் செய்யுங்க என்றான் படபடப்புடன் கணேசன். இங்க வேணாம், நான் வெளியில போய் பொது தொலைபேசியில இருந்து பேசிட்டு வரேன். நீங்க இங்கேயே எனக்காக காத்திருங்க என்று சொல்லிவிட்டு மதன் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தான். சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெட்டி கடைக்கு வந்தவன் ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்டு தனது செல்போனில் நவீனை தொடர்பு கொண்டான். நவீன் பேசுறேன். சொல்லு மதன், என்னாச்சு? கணேசனை சந்திச்சேன். என்ன சொல்றான்? நீங்க கொடுத்தனுப்பின போட்டோவை எல்லாம் காட்டினேன். ஆடி போயிட்டான். என்ன பிரேம்குமார்னு பரிபூர்ணமா நம்பிட்டான். இன்னொரு திட்டமும் இருக்குன்னு நம்ம திட்டத்தையும் சொன்னேன். அந்த பரீட்சையும் வச்சு பார்த்துடலாம்னு சொல்லிட்டான். இப்ப நீ எங்க இருந்து பேசுற? அவன் அலுவலகத்துல இருந்து தள்ளி வந்துட்டேன். நிலா கிட்ட போன்ல பேசிட்டு வந்துடுறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லது, நீ அங்கே இரு. இப்பவே நான் நிலா கிட்ட சங்கர் பேசுற மாதிரி கூப்பிட்டு பேசுறேன். பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி என்று போனை அணைத்துவிட்டு சிகரெட் புகைக்க ஆரம்பித்தான் மதன். தன் படுக்கை அறையில் காய்ந்த உடைகளை சிந்தனையோடு மடித்து வைத்துக் கொண்டிருந்த நிலா வீட்டு போன் ஒலிப்பது கேட்டு வேகமாக வந்து எடுத்தாள். ஹலோ, நிலா தானே பேசுறீங்க? நான் தாங்க உங்க கணேசனோட நண்பன் சங்கர் பேசுறேன் என்றான் எதிர்முனையில் ஹோட்டல் அறையில் இருந்து நவீன். ஆமா, நிலா தான் பேசுறேன். என்ன சார், நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் திலகர் பூங்காவிலேயே காத்திருந்தேன். ஏன் நீங்க வரல? அதை பத்தி சொல்லி வருத்தம் தெரிவிக்கத்தான் இப்ப கூப்பிட்டேன். முதல்ல மன்னிச்சிடுங்க நிலா, என் சூழ்நிலை அப்படி. காலையில அந்த பூங்காவுக்கு வரப்போ ஒரு வேன்காரன் என் பைக்கில் மோதிட்டான். வண்டியும் நானும் கீழே விழுந்து வண்டிக்கு சரியான சேதம். அச்சச்சோ, உங்களுக்கு? எனக்கும் 2-3 இடத்துல அடி. நல்ல வேளை எலும்பு முறிவு எதுவும் இல்லை. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. வண்டியை எடுத்து சர்வீஸுக்கு அனுப்பி ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுக்கிட்டு மணியை பார்த்தா 1 ஆயிடுச்சு. நடுவில் உங்களுக்கு ஃபோன் செஞ்சு தகவல் சொல்லலாம்னா என்கிட்ட உங்க செல்போன் எண் இல்லை. உங்க வீட்டு எண்ணுக்கு முயற்சி செஞ்சா அதை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. சரிங்க, பரவாயில்ல. நான் காரணம் புரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிலா. சொல்லுங்க. நேத்து மேகலாவோட கணவனை பார்த்தேங்க. எங்க? இங்க சென்னைக்கு ஒரு அலுவலக வேலையா வந்திருக்காரு. காஃபி குடிக்க போன இடத்துல எதேச்சையா பார்த்தேன். ஒரு தகவல் சொன்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன? மேகலாவும் அவரும் இப்ப சேர்ந்து வாழலையாம். அவங்களுக்குள்ள ஒத்து வரலையாம். பிரிஞ்சுட்டாங்களாம். விவாகரத்து செய்ய போறாங்களாம். நினைச்சேன். அந்த மேகலா இப்ப எங்க இருக்காளாம்? இங்க சென்னையில தான் இருக்காளாம். அவ விலாசம் வாங்கினீங்களா? இல்ல, அவர் எங்க தங்கி இருக்காருன்னு விலாசம் வாங்கினேன் நிலா. ஹோட்டல் வானவில்னு எக்மோர்ல இருக்கு. அங்க அறை எண் 407ல தங்கி இருக்காராம். இன்னும் 4 நாளைக்கு சென்னையில தான் இருப்பாராம். மேகலாவோட காதலன் கணேசன் கல்யாணம் செஞ்சிருக்கான்னு சொன்னதும் அவர் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு. கணேசனை இன்னும் மேகலாவால மறக்க முடியலையாம். அதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணமா. இப்பவும் அவங்க 2 பேருக்கும் ரகசியமா தொடர்பு இருக்கும்னு அவர் சந்தேகப்படுறாரு நிலா. இருக்கும், எனக்கும் அதே சந்தேகம்தான். எனக்கு ஒரு யோசனை நிலா. என்ன? நீங்க ஏன் மேகலாவோட கணவனை சந்திச்சு பேசக்கூடாது? அப்ப அழுத்தம் திருத்தமா எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்பதானே எந்த ஒரு சரியான முடிவுக்கும் வர முடியும். சரிதான், ஆனா நான் எப்படி தனியா? இதுல என்ன தப்பு? இது உங்க வாழ்க்கை. இன்னைக்கு காலையில பூங்காவுக்கு போகலையா? அந்த மாதிரி நாளைக்கு கணேசன் அலுவலகத்து புறப்பட்டு போனதும் நீங்க அந்த ஹோட்டலுக்கு போகலாமே. காலையில 11 மணிக்கு நீங்க வர்றதா அவருக்கு நான் தகவல் சொல்லி காத்திருக்க சொல்றேன். என்ன? சரி அண்ணா, நீங்களும் வாங்களேன், எனக்கும் துணையா இருக்கும். வரேனே. 11 மணிக்கு அந்த ஹோட்டல் வரவேற்பறையில நான் உங்களுக்காக காத்திருக்கேன். ஒருவேளை நீங்க முன்னாடி வந்துட்டா எனக்காக காத்திருங்க. 2 பேரும் சேர்ந்தே மேகலாவோட கணவரை சந்திக்கலாம். அவர் பேர் என்ன? பிரேம்குமார் என்றான் நவீன். தன் அலுவலகத்தின் வரவேற்பறையில் காத்திருந்த கணேசன் எதிரே வரும் மதனை பார்த்து எழுந்தான். என்ன, நிலா கிட்ட பேசிட்டீங்களா பிரேம்குமார்? பேசினேன். திலகர் பூங்காவில் உன்னை சந்திக்க முடியல. நாளைக்கு நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வானவில்லுக்கு காலையில 11 மணிக்கு வந்தா நம்ம காதல் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை கொடுத்துடுறதா சொன்னேன். அவ என்ன சொன்னா? என் கணவனுக்கு தெரியாம கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னான். சச்ச, எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. நாளைக்கு உங்க திட்டம் என்ன? நான் அலுவலகத்துக்கு போறதா வீட்டுல சொல்லிட்டு புறப்படுறேன். ஆனா அலுவலகத்துக்கு போகாம அங்க இங்க சுத்திட்டு 11 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்து மறைஞ்சிருந்து கண்காணிக்க போறேன். நிலா வரட்டும், அந்த அறைக்கு வந்து உங்களை சந்திக்கட்டும். அப்பவே நானும் அந்த அறைக்கு வந்து அவளை பிடிக்கிறேன். ஆமா, அப்புறம் என்ன செய்வீங்க? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போமா தாயி, விவாகரத்து காகிதங்களை அனுப்பி வைக்கிறேன், கையெழுத்து போட்டு அனுப்புன்னு சொல்ல வேண்டியதுதான். இவ்வளவு சதி வேலை செய்கிறவளோட எப்படி சார் இனிமே சேர்ந்து வாழ முடியும்? ரொம்ப சரி, இதை யாரால தான் தாங்கிக்க முடியும்? ஏன் சார் இப்படி செஞ்சா என்ன? எப்படி?
நீங்க மறைஞ்சிருந்து கண்காணிக்கிறதுக்கு பதிலா 1/2 மணி நேரம் முன்னாடியே என் அறைக்கு வந்து அறைக்குள்ளேயே காத்திருக்கலாமே. அதுவும் சரிதான், நான் ஏன் ஒளிஞ்சு மறைஞ்சு காத்திருக்கணும்? எப்படியும் அவ அந்த அறைக்குத்தானே வரப்போறா. சரி, நாளைக்கு சந்திக்கலாம். கை குலுக்கி விட்டு விலகி நடந்தான் மதன். அத்தியாயம் 14. இரவு மணி 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டின் கூடத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த நிலாவை பல்வேறு சிந்தனைகள் அலைக்கழித்தன. நாளை காலையில் கணேசன் அலுவலகம் சென்றதும் சங்கர் சொன்னபடி ஒரு ஆட்டோ பிடித்துக்கொண்டு எழும்பூர் சென்று அந்த ஹோட்டலில் மேகலாவின் கணவன் பிரேம்குமாரை நேரில் சந்தித்தால் எல்லா உண்மைகளும் அழுத்தம் திருத்தமாக புரிந்துவிடும். அதன் பிறகு இவரை நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல 4 கேள்விகள் கேட்டுவிட்டு புறப்பட்டு விட வேண்டும். இனிமேல் எப்படி இவரோடு சேர்ந்து வாழ முடியும்? சச்ச, என்ன மனிதர் இவர்! பழைய காதலியை மறக்க முடியவில்லை என்றால் எதற்காக என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அந்த காதலிக்கு திருமணமாகி தன் கணவனோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் என்கிற எண்ணத்தில் திருமணத்திற்கு சம்மதித்திருக்கலாம். அவள் சரியாக வாழாமல் இவரின் நினைவில் பிரிந்து வந்துவிட்டது தெரிந்ததும் மீண்டும் பழைய காதல் துளிர்த்து விட்டது. சரி, அதன் பிறகாவது தன் சூழ்நிலையை என்னிடம் விரிவாக விளக்கி திருமணத்தை நிறுத்தி இருக்கலாமே. எப்படி பார்த்தாலும் இவர் செய்த காரியத்தை நியாயப்படுத்தவே முடியாது. திருமணத்திற்கு முன்பாக எத்தனை தொலைபேசி அழைப்புகள், சில சந்திப்புகள், அப்போதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி எத்தனை இனிமையாக 7 ஜென்மமாக காதலிப்பவர் போல உருகினார். எல்லாம் வேடம் என்பது இப்போதுதானே தெரிகிறது. நாளை இந்த திருமணத்திற்கு முடிவு கட்டும் தினமா? கழுத்தில் தாலி ஏறி 1 வாரத்திற்குள்ளாகவா? ஏன் என் விதி இப்படி? மீண்டும் அதே பெண்கள் விடுதிக்கு சென்று தங்கிக் கொள்ளலாம். நல்ல வேளையாக அலுவலக வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் நீண்ட விடுப்பு மட்டுமே போட்டிருக்கிறேன். அந்த விடுப்பை ரத்து செய்துவிட்டு வேலைக்கு சென்றுவிட வேண்டியதுதான். இதெல்லாம் சரி, ஊரில் என் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லப் போகிறேன்? எத்தனை நொந்து போவார்கள். கொஞ்ச நாட்களுக்கு எதையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நாளை அந்த சந்திப்பு நிகழட்டும். வாசலில் பைக் சத்தம் கேட்டது. முன் வராந்தாவில் அதை ஏற்றி நிறுத்திவிட்டு கணேசன் அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான். வேண்டா வெறுப்பாக சென்று கதவை திறந்தாள் நிலா. அவள் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஒரு புன்னகை கூட சிந்தாமல், ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளே வந்து தன் அறைக்கு சென்றான் கணேசன். காலையில் சென்றுவிட்டு இப்போதுதானே திரும்புகிறேன். ஏதாவது இனிமையாக பேசுகிறாளா? அட, ஒரு புன்னகையாவது உண்டா? இவள் வண்டவாளம் தெரிந்தும் அடக்கிக் கொண்டு ஒரு கேள்வி கேட்காமல், ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு ஒரு கோப பார்வை கூட பார்க்காமல் இருக்கிறேனே. என்னை போய் ஏமாற்றுகிறாளே சண்டாளி! எத்தனை நெஞ்சழுத்தம் இருந்தால் எனக்கு தெரியாமல் திலகர் பூங்காவுக்கு சென்று பழைய காதலனை சந்திக்க காத்திருப்பாள். இப்படி துரோகம் செய்யும் இவளோடு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நாளைக்கு உண்மை உறுதியாகிவிடும். அங்கே அந்த ஹோட்டல் அறைக்கு திருட்டுத்தனமாக இவள் வருவதிலேயே எல்லா குட்டும் உடைந்துவிடும். சாப்பிட வரீங்களா? குரல் கேட்டு திரும்பினான். நான் வெளியில சாப்பிட்டுட்டேன் என்றான் அவளை திரும்பி பார்க்காமல். சாப்பிட வரமாட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே என்றாள் வெடுக்கென்று. ஏன் சொல்லாதால என்ன பிரச்சனை என்றான் சூடாக. எனக்கு மட்டும் சமைச்சிருப்பேன், உங்களுக்காக காத்திருக்காம நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். நான் ஒன்றும் உன்னை எனக்காக காத்திருன்னு சொல்லலையே. ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? நீதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற. எதுவும் பேசாமல் சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை அதிகமான ஓசைகளோடு எடுத்து வைத்து கொண்டு கடுகடுவென்று சாப்பிடத் தொடங்கினாள் நிலா. அந்த மேகலாவோடு தான் சேர்ந்து சாப்பிட்டிருப்பார். இன்னும் 1 நாள் தான். இனி இவரை கேள்வி கேட்க யார் இங்கே இருக்கப் போகிறார்கள்? எப்படியோ போகட்டும். நீலா சாப்பிட்டு முடித்துவிட்டு படுக்கையறைக்கு வந்தபோது அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த கணேசன் உறங்கி இருந்தான். படுக்கையின் இந்த பக்க விளிம்பில் படுத்த நிலா அவனுக்கு முதுகு காட்டி திரும்பிக் கொண்டாள். மறுநாள் காலை மணி 10:30. ஹோட்டல் வானவில், அறை எண் 407. உள்ளே அமர்ந்திருந்த மதன் ஒலித்த செல்போனை எடுத்து காதில் வைத்தான். தன் ஹோட்டல் அறையிலிருந்து பேசினான் நவீன். என்ன மதன், இன்னும் கணேசன் வரலையா? இல்ல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரட்டும். நான் சொன்னதெல்லாம் நல்லா நினைவிருக்குல்ல? எல்லாம் நினைவிருக்கு சார், கவலையே படாதீங்க. நடிப்பு பிச்சு உதறிடுறேன். எல்லா கலவரமும் நடந்து முடிஞ்சதும் என்னை கூப்பிடு மதன். சரி சார். அழைப்பு மணி ஒலித்தது. கணேசனா தான் இருக்கணும், வச்சிடுறேன் என்ற மதன் நகர்ந்து சென்று கதவை திறந்தான். கணேசன் நின்று கொண்டிருந்தான். உள்ள வாங்க சார். உள்ளே வந்து அமர்ந்த கணேசன், உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கறேன் பிரேம்குமார் என்றான். அதெல்லாம் இல்ல. அந்த நிலாவை பாருங்க, எத்தனை திமிரா நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டு இருக்கா. அவ முகத்திரைய கிழிக்க வேணாமா? காஃபி என்றவன் உள் தொலைபேசியில் காஃபி சொன்னான். அந்த ஹோட்டல் வாசலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து சின்ன தயக்கத்துடன் இறங்கினாள் நிலா. மெதுவாக உள்ளே நடந்து வரவேற்பறைக்கு வந்தாள். அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தபோது அவளின் செல்போன் ஒலித்தது. ஹலோ நிலா, நான் சங்கர் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க?
நான் வந்துட்டேன். ஹோட்டல் வரவேற்பறையில தான் இருக்கேன். நிலா, நான் இங்க வர முடியாத சூழ்நிலை. நேத்து ஒரு சின்ன விபத்தாகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ராத்திரி கையில வீக்கம், தாங்க முடியாத வலி. காலையில ஆஸ்பத்திரிக்கு வந்து காட்டினா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எடுத்து பார்த்தா சின்னதா முறிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு கட்டு போடணும்னு சொல்றாங்க. அதனால என்னால அங்கே வர முடியல. ஆனா மேகலாவோட கணவன் பிரேம்குமாரோட இப்பதான் பேசினேன். நீங்க நேரா அவரோட அறைக்கு போய் சந்திக்கலாம். அவர் உங்களுக்காக காத்திருக்காரு. மன்னிக்கணும் நிலா, என்னால வர முடியாம போச்சு. பரவாயில்ல, நீங்க என்ன செய்வீங்க? உடம்ப பாத்துக்கங்க. நான் அவரை சந்திச்சுக்கிறேன். நிலா லிப்டுக்குள் வந்தாள். 4ஆம் எண்ணை அழுத்தினாள். சில வினாடிகளில் 4ஆம் தளத்தில் வெளிப்பட்டாள். நடந்தாள். 407ஆம் எண் அறை வாசலுக்கு வந்து நின்றாள். அதன் அழைப்பு மணியை ஒலிக்க செய்தாள். கதவு திறந்தது. இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு அமைதியாக நின்றான் கணேசன். அவனை அங்கே பார்த்த நிலா அதிர்ந்தாள். வாடி சண்டாளி என்றான் ஆத்திரத்துடன் கணேசன். அத்தியாயம் 15. அந்த இடத்தில் அந்த நேரத்தில் கணவனை எதிர்பார்த்திராத நிலா உச்சமாக அதிர்ந்து போனாள். என்னடி செல மாதிரி நிக்கிற? அதிர்ச்சியா இருக்கா? உன் வண்டவாளம் முழுக்க தெரிஞ்சிடுச்சேன்னு திகைப்பா இருக்கா என்று கொக்கரித்த கணேசனை தாண்டி உள்ளே கைகளை கட்டியபடி அமைதியாக நின்று கொண்டிருக்கும் மதனை பார்த்தாள் நிலா. இவர்தான் மேகலாவின் கணவர் பிரேம்குமாராக இருக்க வேண்டும். இங்கே கணேசன் எப்படி வந்தார்? ஏன் வந்தார்? இவரை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வியை இவர் முந்திக் கொண்டு என்னிடம் கேட்கிறாரே, என்ன அர்த்தம்? என்ன பேசுவது என்று புரியாமல் குழப்பத்தில் அமைதியாக நின்றாள் நிலா. என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? நீ என்ன சொன்னாலும் இனிமே எடுபடாது. நீ எப்படிப்பட்ட கேடுகட்ட பொண்ணுன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. உன் முகமூடி கலண்டுடுச்சு. இனிமேயும் தொடர்ந்து வேஷம் போட முடியாது. மரியாதையா எல்லாத்தையும் உன் வாயாலேயே ஒத்துக்கோ. ஒரு நிமிஷம் பேசுறத நிறுத்துறீங்களா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. இதெல்லாம் நான் பேச வேண்டியது. நீங்க முந்திக்கிட்டு பழிய ஏன் மேல திருப்ப பாக்குறீங்களா என்று கத்தினாள் நிலா. என்னடி குரல் உயர்து? யாரு மேல யாரு பழி போடுறது? நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நீ இந்த பிரேம்குமாரை காதலிக்கல? இதோ முழுசா நின்னுகிட்டு இருக்காரே, இவர் முகத்தை பார்த்து சொல்லு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் இவரை காதலிச்சேனா? கேப்படி, ஏன் கேட்க மாட்ட? நீங்க 2 பேரும் காதலர்களா பழகினதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் தான் சாமர்த்தியமா பேசி வாங்கி இவர் கண்ணு முன்னாடியே கொளுத்தி போட்டுட்டியே. ஆனா இன்னும் ஒரே ஒரு ஆதாரம் இருக்குன்னு இவர் சொன்னதும் விழுந்தடிச்சு ஓடி நேத்து நீ இவருக்காக திலகர் பூங்காவுல மணிக்கணக்கா காத்திருந்தியே, அதையும் இல்லைன்னு சொல்ல போறியா? உன்னால முடியாது. இத பாரு. திலகர் பூங்காவில் நிலா காத்திருந்த போது எடுக்கப்பட்ட எல்லா புகைப்படங்களையும் அவள் முகத்தில் விசிறினான் கணேசன். நிலா, எனக்கு எதுவும் புரியல. நீ சொல்ற மேகலா யாரு? நம்ம காதலிச்சதுக்கான மிச்சம் இருக்கிற கடைசி ஆதாரத்தை இன்னைக்கு இங்க வச்சு தரேன்னு நேத்து நான் போன்ல உனக்கு தெரிவிச்சதால தானே அதை நீ வாங்க வந்திருக்க. உன் கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. இனிமே எதையும் மறைக்கவோ இல்ல மாற்றவோ முடியாது. இனி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்றதுதான் நியாயம் என்ற பிரேம்குமாரை நம்ப முடியாமல் பார்த்தாள் நிலா. என்ன இது? ஏன் இவன் இப்படி என் காதலன் போல நடிக்கிறான்? என்ன நடக்கிறது இங்கே? ஏதோ ஒரு சதிவலை என்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. அது தெரியாமல் அந்த வலையில் நானாக வந்து வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது. இது என்ன வலை? பின்னியது யார்? ஏன்? ஒருவேளை எல்லாம் கணேசனின் வேலைதானா? பிரேம்குமார், அவ என் காலில் விழுந்தாலும் சரி, கதறி அழுது மன்னிப்பு கேட்டாலும் சரி, இந்த சதிகாரியோட இனிமே என்னால வாழ முடியாது. நான் ஒன்னும் இழிச்சவாயன்ல என்றான் கணேசன். இப்போது தெளிவாக புரிகிறது. எல்லாம் கணேசனின் சதிதான். இவருக்கு தன் பழைய காதலி மேகலாவோடு வாழ திட்டம். அதற்கு பிரச்சனை இல்லாமல் என்னை வெட்டிவிட வேண்டும். என் மேலேயே பழியை போட்டால் அது சுலபமல்லவா? அதனால்தான் இத்தனை நாடகத்தையும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். சச்ச, என்ன மனிதர் இவர்! சதி என்று கத்தினாள் நிலா. எல்லாம் சதி. உங்க மேகலாவோட நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு செஞ்சிட்டீங்க. என்னை எப்படி வெட்டி விடுறதுன்னு யோசிச்சு அழகா நாடகம் நடத்திட்டீங்க. அதுக்கு என்ன கேவலமானவளா சித்தரிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க யாரோட வேணும்னாலும் வாழ்ந்துக்கங்க. இனிமே நீங்களே கெஞ்சி கூப்பிட்டாலும் உங்களோட வாழ நான் வரமாட்டேன். இந்த நிமிஷத்தோட உங்களுக்கும் எனக்கும் கணவன் மனைவிங்கிற உறவு முறிஞ்சிடுச்சு. வரேன் என்று ஆர்ப்பாட்டமாக பேசிய நிலா வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றாள். பாத்தீங்களா பிரேம்குமார், அவ மாட்டிக்கிட்டதும் அப்படியே கதையை திருப்பி போட்டு என் மேல என்னென்னவோ குற்றச்சாட்ட அள்ளி வீசறா. மேகலாவா? நீங்க அவளோட கணவராம். எப்படியெல்லாம் உளறிட்டு போறா பாருங்க என்றான் கணேசன். என்ன சார் இது? இந்த மாதிரி பெண்களோட மனப்பான்மையே இதுதானே. எந்த சூழ்நிலையிலையும் தன் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ உங்க முடிவு என்ன? நான் எடுக்க வேண்டிய முடிவைத்தான் அவ எடுத்துட்டு போயிட்டாளே. ரோஷம் உள்ளவ அவ. இப்ப நேரா வீட்டுக்கு போய் அவ சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுடுவா. போகட்டும். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. முதல்ல வீட்டை நல்லா பினாயில் போட்டு சுத்தமா கழுவணும். நல்ல வக்கீலா பார்த்து அவளை விவாகரத்து செய்ய
ஏற்பாடுகளை ஆரம்பிக்கணும். சார், ஒரு திருமணம் முறியறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனா? அட, நீங்க வேற சார். என்ன ஒரு ராட்சசி கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். வரேன் பிரேம்குமார் என்று கை குலுக்கி விட்டு வெளியே நடந்தான் கணேசன். அவன் போனதும் கதவை மூடிவிட்டு உடனே செல்பேசியில் நவீனை தொடர்பு கொண்டான் மதன். சார், நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அப்படியே நடந்து முடிஞ்சுது என்று தொடங்கி எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததும், மதன், இதான் எனக்கு வேணும். இது என் திட்டத்தோட ஒரு பகுதி தான். இன்னும் இருக்கு. அடுத்த பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவகாசம் எடுத்துக்கணும். நீ அந்த ஓட்டலை காலி செஞ்சுட்டு என் அறைக்கு வந்துடு. இனிமே உனக்கு பிரேம்குமார் வேஷம் இல்ல என்றான் நவீன் சிரித்தபடி. அந்த பெண்கள் விடுதியில் முதுகு குலுங்க அழுது கொண்டிருந்த நிலாவின் தோளில் கை வைத்தாள் அவளின் அரை தோழி பவானி. நிலா, திருமணமாகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்குன்னா கேட்ட என்னாலேயே இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. உன்னால எப்படி முடியும்? ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த நயவஞ்சகனோட உண்மை முகம் தெரிஞ்சதுன்னு மகிழ்ச்சி அடையணும். நீ அந்த வீட்டை விட்டு இந்த விடுதிக்கு வந்தது உன் அம்மா வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது என்றாள் நிலா விசும்பல்களுக்கு மத்தியில். நான் ஃபோன் பண்ணி பக்குவமா சொல்லட்டுமா? வேணாம், அவங்க நொறுங்கிடுவாங்க. எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் நிலா? கொஞ்ச நாள் போகட்டும் பவானி. நாளையில இருந்து வேலைக்கு போக போறேன். அந்த கணேசனை நான் சீக்கிரமா மறக்கணும் என்ற நிலா தன் செல்பேசி ஒலிப்பதை பார்த்தாள். எடுத்து காதில் வைத்தாள். நான் தான் சங்கர் பேசுறேன் நிலா என்று குரல் கேட்டதும் வெகுண்டு, டேய், யாரா நீ? கணேசனோட ஆள் தானே என்றாள் நிலா. அத்தியாயம் 16. ஹோட்டல் அறையிலிருந்து பேசிய நவீன் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். மிக அப்பாவியாக குரலை மாற்றி அமைத்து கொண்டு கேட்டான். என்னாச்சுங்க நிலா? ஏன் என் மேல இவ்வளவு கோபமா பேசுறீங்க? இதோ பாருங்க, நடிக்க வேணாம். இந்த மாதிரி பேசி என்ன அந்த ஹோட்டலுக்கு வரவழைக்க சொன்னது கணேசன் தானே என்றாள் ஆத்திரமாக நிலா. என்ன பேசுறீங்க? நான் அவனை சந்திக்கவே இல்லையே. நான் அவனோட விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை எச்சரிக்கைத்தானே அங்கே போக சொன்னேன். எனக்கு காலில் அடிபடலைன்னா நானே அங்கே வந்திருப்பேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டா நீங்க என்னையே தப்பா நினைச்சு பேசுறீங்களே. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சுங்க? நிலாவுக்கு குழப்பம் வந்து விட்டது. சங்கர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டிருப்பவன் உண்மையிலேயே என்மேல் அக்கறை உள்ளவன் தானா? நான் தான் விவரம் தெரியாமல் கோபப்படுகிறேனா? அந்த ஹோட்டல் அறைக்கு நான் போனேன். அங்க நீங்க சொன்ன மேகலாவோட கணவன் பிரேம்குமார் இருந்தான். கூடவே என் கணவன் கணேசனும் இருந்தாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி. எனக்கே அதிர்ச்சியா இருக்கேது. அங்கே எப்படி கணேசன் வந்தான்? இந்த சந்திப்பு பத்தி நீங்களும் நானும் மட்டும்தானே பேசினோம். சரி, அப்புறம் என்னாச்சு? நான் அவரோட பழைய காதலை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து என் மேல பழி போட்டுட்டாங்க. சொல்லவே வாய் கூசுது. நானும் அந்த பிரேம்குமாரும் காதலர்களாம். எங்க காதல் சம்பந்தமான ஆதாரத்தை வாங்க தான் நான் பூங்காவுல காத்திருந்தேனா. அது சம்பந்தமா தான் அந்த ஹோட்டல் அறைக்கும் வந்தேனா. கொடுமையா இருக்கே. அந்த பிரேம்குமாரும் இதையெல்லாம் ஆமோதிச்சு பேசினானா? ஆமா, நான் இடிஞ்சு போயிட்டேன். அந்த ராஸ்கல்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. நான் பூங்காவுல காத்திருந்தப்ப ரகசியமா யாரோ புகைப்படம் எடுத்திருக்கான். அதையெல்லாம் காமிச்சு என்னை கொச்சப்படுத்தி பேசிட்டாரு கணேசன். அப்புறம் இதுக்கு மேல அவரோட வாழ முடியாதுன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. நேரா வீட்டுக்கு வந்தேன். என் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டு சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு நான் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த அதே பெண்கள் விடுதிக்கு வந்துட்டேன். சச்ச, இந்த அளவுக்கு நடந்திருக்கே. நிலா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உங்க வீட்டு போன்ல ஒட்டு கேட்கிற கருவி எதையோ கணேசன் பொருத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் நானும் பேசினதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கணும். நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் அறைக்கு போய் பிரேம்குமாரை என்னமோ சொல்லி மிரட்டி இருக்கணும். நான் சொல்ற மாதிரி நடிச்சா பணம் தரேன்னு கூட சொல்லி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது விதத்துல மிரட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையால தான் கணேசன் சொன்னதுக்கெல்லாம் பிரேம்குமார் தலா அசைச்சிருப்பான். சரி, நீங்களும் அவனும் காதலிச்சதுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னானே, அதை காட்டினானா? அப்படி ஏதாவது ஒன்று இருந்தா தானே அவனால காட்ட முடியும். அவனைத்தான் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேனே. ஒரே குழப்பமா இருக்கே. ஆனா இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ற ஒருத்தன் கூட நீங்க எப்படித்தான் இனிமே மகிழ்ச்சியா வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு சரிதான் நிலா. என் கால் கொஞ்சம் சரியானதும் ஃபோன் செஞ்சுட்டு உங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன். வச்சிடுறேன். போனை அணைத்த நவீன் விழுந்து விழுந்து சிரிக்க அவனுக்கு எதிரில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த மதன், ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சார். பாவம், ஒரு நல்ல கணவன் மனைவியை இப்படி அநியாயமா சதி செஞ்சு பிரிச்சிட்டீங்களே என்றான். அவன் அருகில் வந்தான் நவீன். மதன், கணேசன் ஒரு நல்ல கணவன் தான். ஆனா நிலா, என்னோட வாழ்க்கையில நான் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் அவதான் காரணம். அதை நீ மறந்துட்டியா? இன்னைக்கு நான் கொலை வெறியோட ஊரை விட்டு ஊரு வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவதானே. இருந்தாலும் என்னடா இருந்தாலும் உனக்கு என்னோட வேதனை தெரியுமா? என் பிரச்சனை தெரியுமா? அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க தெரியுமா? அத்தனை பேர் முன்னிலையில
நான் கல்யாணத்துக்கோ குழந்தை பெத்துக்கிறதுக்கோ லாயக்கு இல்லாதவன்னு உண்மையை போட்டு உடைச்சாலே அந்த மாலினி, நான் கெஞ்ச கெஞ்ச மனமேடையை விட்டு எந்திரிச்சு போனாலே அந்த அவமானத்தோட வலி உனக்கு தெரியுமா? சாக போன என்ன எதுக்காக எங்க அப்பன் காப்பாத்தி தொலைச்சான்? நான் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம ஒழுங்கா செத்திருப்பேன். இப்ப பாரு, கொலை வெறி பிடிச்சு மிருகமா மாறிட்டேன். இந்த வெறியை என்னாலேயே கூட அணைக்க முடியாது மதன். நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு நான் சொல்ற வேலையை கேள்வி கேட்காம செய்யறதா இருந்தா நீ என்னோட இருக்கலாம், இல்லைன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உலகத்துல பஞ்சமே இல்ல. என்ன சொல்ற? இருக்கியா இல்ல கிளம்புறியா? மதனின் சட்டையை பிடித்து உலுக்கியபடி உணர்ச்சி வசப்பட்டு நவீன் பேச பேச வெலவெலத்து போனான் மதன். இல்ல சார், நான் ஏதோ கொஞ்சம் இறக்கப்பட்டு கேட்டுட்டேன். இனிமே என்கிட்ட இருந்து எந்த கேள்வியும் வராது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்றான் தன் வியர்வையை கைக்குட்டையால் துடைத்தபடி. நல்லது, புறப்படு என்றான் நவீன். எங்க சார்? சென்னை வந்து சேர்ந்து பத்திரமா இருக்கிற இன்னொரு கிளி எப்படி இருக்குன்னு நோட்டம் பார்க்கணும். அப்பதானே அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். இருவரும் அறையை பூட்டி கொண்டு வெளியேறினார்கள். நிலா போன் பேசி முடித்ததும் அவள் அருகில் வந்து தேநீர் கோப்பையை நீட்டினாள் பவானி. நிலா, நடந்ததை நீ கொஞ்சமாவது மறந்தாதான் நிம்மதியா தூங்க முடியும். எல்லார்கிட்டையும் இதை பத்தியே பேசுறது நல்லதான்னு தெரியல. இல்ல பவானி, இப்ப போன்ல பேசினது கணேசனோட நண்பர் சங்கர். இவர் மூலமா தான் என் கணவருக்கு இருந்த பழைய காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சுது. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், அதனாலதான் சொன்னேன் என்ற நிலா சங்கர் முதல் முறையாக போனில் தொடர்பு கொண்டதில் இருந்து விரிவாக சொல்லி முடித்தாள். வெகு நேரம் யோசனையில் இருந்தாள் பவானி. என்ன யோசனை பவானி? உன் கணவர் எந்த கல்லூரியில படிச்சாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, உன் கணவர் கணேசனோட கல்லூரியில சேர்ந்து படிச்ச நண்பர்கள்ல சங்கரை தவிர வேற யாரையாவது தெரியுமா? ஒரே ஒருத்தரை தெரியும். யார் அவரு? அவர் பேர் தண்டபாணின்னும் சினிமா விநியோகஸ்தரா இருக்கிறதாவும் சொன்னாரு. கல்யாண மண்டபத்துல பரிசு கொடுக்க வந்தப்ப என் கல்லூரி நண்பன்னு கணேசன் குறிப்பிட்டு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சதால நினைவு இருக்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ அந்த தண்டபாணியை சந்திச்சியா? இல்லையே, எனக்கு அவர் விலாசம் தெரியாது. ஆமா, எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. என்ன சொல்ற? இதுவரைக்கும் அந்த சங்கர் போன்லயே பேசிக்கிட்டு இருக்கான். இது உனக்கு உறுத்தலையா? பூங்காவுக்கும் அவன் சொன்னபடி வரல, அந்த ஹோட்டலுக்கும் சொன்னபடி அவன் வரல. ஆனா நீ நம்புற மாதிரி ஒவ்வொரு தடவையும் பொருத்தமான காரணங்களை மட்டும் சொல்லியிருக்கான். எனக்கு அந்த சங்கர் மேல சந்தேகம் வருது நிலா. எனக்கும் அந்த சந்தேகம் வந்ததால தான் நீ கணேசனோட ஆளான்னு கேட்டு கோவப்பட்டேன். ஆனா அப்படி தெரியலையே. நிலா, நாளைக்கு நான் என் அலுவலகத்துக்கு விடுப்பு போடுறேன். 2 பேரும் சில காரியங்கள் செய்யலாம். அந்த சங்கர் சொன்ன கதையெல்லாம் உண்மையா இல்ல அதெல்லாம் அவனோட சொந்த கற்பனையான்னு சரி பார்த்தலாம் என்றாள் பவானி. எப்படி? சொல்றேன் என்று தன் திட்டத்தை விவரித்தாள் பவானி. அத்தியாயம் 17. போரூரில் அந்த சிறிய உணவு விடுதியின் வாசலில் இருந்த குப்பை தொட்டியில் எச்சில் இலைகள் நிரம்பி வழிய அதை இழுத்து புரட்டி கொண்டிருந்தது ஒரு சொறிநாய். சாலையை பார்க்கும் விதமாக அமர்ந்திருந்த நவீனும் மதனும் கையில் டீ டம்ளரை பிடித்திருந்தார்கள். சாலைக்கு அந்த பக்கம் நேரெதிரில் இருந்தது அந்த தனி வீடு. 1 கிரவுண்டு நிலத்தில் 2 மாடிகளுடன் கட்டப்பட்ட அந்த வீட்டின் வெளி மதில் சுவரில் மேஜர் அனந்தராமன் என்று ஆங்கிலத்தில் மார்பிள் கல்லில் பெயர் செதுக்கி இருக்க, அருகில் ஒரு ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்த சீருடை அணிந்த ஒரு ஆசாமி செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். மேலே பால்கனியில் ஒரு வேலைக்காரி தென்பட்டாள். அவள் பிளாஸ்டிக் பக்கெட்டுடன் வந்து அங்கு கட்டியிருந்த நைலான் கயிற்றில் ஒவ்வொரு துணியாக உதறி போட்டு கிளிப்பு வைத்தாள். இங்கே டீ கடையில் நவீன் அருகில் நின்று கொண்டிருந்த டீ மாஸ்டர் சற்று ஓய்வு கிடைத்து சுவரில் ஒரு கால் மடக்கி உதைத்து கொண்டு நிற்க அவனிடம் பேச்சு கொடுத்தான் நவீன் இயல்பாக. ஏன்பா, எதிர் வீடு விற்பனைக்கு வருதாமே? அப்படியா? எந்த வீடு சார்? அதான்ப்பா, மேஜர் வீடு. அப்படியா? எனக்கு தெரியாதே சார். அப்படி எதுவும் இருந்தா செல்லப்பா சொல்லியிருப்பானே. இருக்க முடியாது சார். யாரு செல்லப்பா? அந்த வீட்டில் வேலை பார்க்குறான் சார். இங்கே தான் சாப்பிடுவான், டீ காஃபி வாங்கிட்டு போவான். இல்லை தம்பி, எனக்கு அரசல் புரசலா காதில் விழுந்தது. மெயினான இடம் இல்லையா? அப்படி விற்பனைக்கு இருந்தா முந்திக்கலாமேன்னு தான் கேட்குறேன். நான் வேணும்னா அந்த செல்லப்பா வந்தான்னா அவனுக்கு ஆயுசு 100 சார். அதை பாருங்க, அவனே வர்றான் என்று அவன் சுட்டி காட்ட ஒரு கெச்சலான வேட்டியை மடித்து கட்டிய பையன் கையில் பிளாஸ்குடன் வாகன குறுக்கீடுகளுக்காக காத்திருந்து சாலையை கடந்து இந்த கடை நோக்கி வந்தான். அவங்கிட்டே நேரா கேட்டுடுங்க சார் என்ற மாஸ்டர் அவன் வந்ததும், என்ன செல்லப்பா, இஞ்சி போட்டு 3 டீ தானே என்றான். ஆமா சார், ஏதோ விவரம் கேட்கிறாரு பாரு, சொல்லு என்றதும் அவன் இவர்கள் பக்கம் திரும்பினான். என்ன சார்? ஒரு விவரம் வேணும் தம்பி. அவர் டீ போட்டு வைக்கட்டும், நாம கொஞ்சம் நடந்துகிட்டே பேசிட்டு வரலாம் வாங்க. அவன் தோளில் உரிமையாக கை போட்டு அழைத்ததுமே சிலிர்த்து போன அவன்
எதுவும் பேசாமல் நவீனோடு நடக்க ஆரம்பித்தான். நவீன் திரும்பி மதனிடம், இங்கே இரு, பேசிட்டு வந்துடுறேன் என்றான். என்ன சார் என்றான் அவன் நடந்தபடி. அந்த மரத்தடிக்கு போயிட்டா நிழலா இருக்குமில்ல என்ற நவீன் சிகரெட் பாக்கெட் எடுத்து ஒன்றை பற்ற வைத்து கொண்டு, சிகரெட் பிடிப்பீங்களா, சும்மா பிடிங்க என்று நீட்ட அவன் தயங்கி விட்டு, எடுத்துக்கிறேன், ஆனா அப்புறமா பிடிச்சுக்கிறேன், வாசனை கண்டுபிடிச்சு திட்டுவாங்க என்றான். யாரு? வேற யாரு? அந்த ஹிட்லர் அம்மா தான். ஓ, மேஜர் சார் மனைவிய சொல்றீங்களா? ஆமா சார், மேஜர் சார் பாக்குறது முரட்டுத்தனமான வேலை. அவர் எவ்வளவு சாதுவான மனுஷன் தெரியுமா சார்? ஆனா அவருக்கு வந்து வாச்சிருக்குதே சரியான சிடுமுஞ்சி சார். சரி, அதை விடுங்க. நீங்க என்கிட்ட என்ன கேட்கணும்? அந்த கடைக்கு அடிக்கடி வருவேன், உங்களை கவனிச்சிருக்கேன். ரொம்ப சுறுசுறுப்பு, பவ்யம். மாஸ்டர் கிட்ட விசாரிச்சேன், ரொம்ப நல்ல டைப்புன்னாரு. ஆனா கஷ்டப்படுறதா சொன்னாரு. ஆமா சார், ஊர்ல விவசாயம் செத்துருச்சு, பொழப்புக்கு வழி தெரியல. மேஜர் சார் இங்க கூட்டிகிட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு, திரும்பி ஊர் பக்கமே போகல. தங்கச்சி வயசுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு சார். அந்த விசேஷத்துக்கு கூட என்ன அனுப்பல. அது மூஞ்சி இப்ப எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. இங்க வேலைன்னா அவ்வளவு வேலை சார். அந்த அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் நான் சும்மா உட்காந்துருந்தா பொறுக்காது சார். மொட்டை மாடியை போய் கூட்டி தள்ளும்பாங்க சார். அங்கே எவ்வளவு கூட்டினாலும் காத்துக்கு உடனே மண்ணு வந்துடுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இடுப்பு ஒடியுது சார். அதான் சிவா அண்ணங்கிட்ட வேற இடத்துல சுழுவான வேலைக்கு சொல்லிவிட சொல்லியிருந்தேன். உங்க வீடு எங்க இருக்கு சார்? சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும் சார். தங்கச்சிக்கு கல்யாணம் காட்சின்னு வரப்ப ஏதாச்சும் தங்கத்துல செஞ்சு போடணும்னு ஆசை. அதுக்கு ஏற்பாடு செஞ்சா போதும் சார். அவனை பார்க்க நவீனுக்கு இரக்கம் மேலிட்டது. அவன் இவ்வளவு கொட்டுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. செல்லப்பா, நீ மும்பைக்கு வருவியா? அது எங்க சார் இருக்கு? திண்டிவனம் தாண்டியா? இல்ல, அது வேற மாநிலம். அங்கதான் என் வீடு. இங்க ஒரு வேலையா வந்திருக்கேன். அது முடிஞ்சதும் ஊருக்கு போறப்போ உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு இப்பவே ஒரு கம்மலோ மோதிரமோ வாங்கி அனுப்பு. இந்தா. நவீன் தன் மணிப்பர்சில் இருந்து 10 500 ரூபாய் தாள்களை எடுத்து கொடுக்க அவன் பதறிவிட்டான். இது எவ்வளோ சார்? 5000. ஐயோ, இவ்வளவு பணத்தை நான் தொட்டதே இல்லை சார். எதுக்கு சார் எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு இரக்கம்தான். நாளைக்கு நீ என் வீட்டில் வேலை செய்ய போற இல்லையா, அதுக்கு அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கையேன். ஆனா ஒன்று, இந்த விஷயம் அந்த வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. நல்லா இருக்கே கதை. தெரிஞ்சா என் தோலை உரிச்சிடுவாங்க. டீ கடை மாஸ்டருக்கு கூட தெரிய வேணாம். ஆமா சார், அவன் பாட்டுக்கு வாட்ச்மேன் டீ குடிக்க வர்றப்ப போட்டு கொடுத்துருவான். எப்போ சார் ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க? சீக்கிரமே. ஆமா, அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க? மேஜர் சாரும் அந்த அம்மாவும் தான். அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அதை வெளிநாட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி மேஜர் சாரோட அண்ணன் பொண்ணு இங்கே வந்திருக்கு சார். என்ன பேரு? மாலினி. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? அது ஒன்று தான் குறைச்சல். நாளைக்கு இதே நேரம் இதே மரத்தடிக்கு வா, நான் வரேன். எனக்கு உன்னால ஒரு வேலை ஆகணும். அது என்னன்னு அப்ப சொல்றேன், செய்வியா? சார், என்ன சார், என் தங்கச்சிக்கு நகை வாங்க எவ்வளவு பணத்தை டக்குன்னு தூக்கி கொடுத்துருக்கீங்க. யார் சார் இப்படி செய்வா? மனசு வேணும் சார். உங்களுக்காக உசுர கூட கொடுப்பேன். அதெல்லாம் வேணாம், நாளைக்கு சந்திக்கலாம். இப்ப டீ கடையில கேட்டா மேஜர் வீடு விற்க போறாரான்னு சும்மா விசாரிச்சாருன்னு மாஸ்டர் கிட்ட சொல்லிடு, சரியா? சரி சார் என்றான் செல்லப்பா. அவன் தோளில் தட்டி கொடுத்த நவீன் விஷமமாக சிரித்து கொண்டான். பவானியும் நிலாவும் ஆட்டோவிலிருந்து இறங்கி அந்த பரபரப்பான தெருவில் நடந்தார்கள். கண்ணில் பட்ட ஒரு சினிமா விநியோகஸ்தர் அலுவலகத்திற்குள் நுழைந்து தண்டபாணியை பற்றி கேட்டதும் உடனே விலாசமும் வழியும் சொன்னார்கள். அந்த அலுவலகம் வந்து பையனிடம் சொல்லி அனுமதி பெற்று இருவரும் தனியறைக்குள் வந்து தண்டபாணிக்கு வணக்கம் வைத்தார்கள். நீங்க எங்க திருமணத்துக்கு வந்திருக்கீங்க சார். எனக்கு ஒரு பிரச்சனை. முதல்ல ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கணேசன் எல்லாரும் கல்லூரியில படிச்சப்போ அவர் மேகலான்னு எந்த பொண்ணையாவது காதலிச்சாரா என்று நேரடியாக கேட்டாள் நிலா. அத்தியாயம் 18. நிலாவையும் அவள் தோழி பவானியையும் தண்டபாணி ஆச்சரியமாக பார்த்தான். தப்பு, ரொம்ப தப்பு நிலா. உங்களுக்கும் கணேசனுக்கும் கல்யாணமாகி 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி அப்பட்டமா சந்தேகப்படுறதும் ரகசியமா வந்து விசாரிக்கிறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நிலா சலித்து கொண்டாள். உங்க அறிவுரையெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க ப்ளீஸ். என்ன தெரியணும் உங்களுக்கு? மேகலான்னு ஒரு பொண்ணை உங்க நண்பர் காதலிச்சாரா இல்லையா? எனக்கு கணேசனை பத்தி நல்லா தெரியும். படிப்பை தவிர அவனுக்கு வேற எதுலையுமே சிந்தனை போனதில்ல. நம்புங்க நிலா, நீங்க கல்யாணம் செஞ்சிருக்கிற கணேசன் சொக்க தங்கம். அவனுக்கு காதல் கத்திரிக்காய் எதுவும் இருந்ததில்ல. அப்படியா? நீங்க உண்மை பேசுறீங்களா இல்ல உங்க நண்பரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி நினைச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. யாரோ உங்க மனசை நல்லா கலைச்சிருக்காங்கன்னு நல்லா புரியுது. சரி, உங்க காலேஜ்ல மேகலான்னு ஒரு பொண்ணு படிச்சாலா இல்லையா? அதையாவது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மேகலான்னு யாரும் இல்ல, போதுமா? இருவரும் எழுந்து கொண்டார்கள்.
பவானி வா, நாங்க வரோம் சார். நீங்க வந்து இப்படி விசாரிச்சிங்கன்னு நான் கணேசன் கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சாச்சு என்று சொல்லிவிட்டு நிலா வெளியேற தண்டபாணி நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். பவானியும் நிலாவும் சாலையோரமாக அமைதியாக நடந்து கொண்டிருந்தார்கள். தண்டபாணி உண்மை பேசுற மாதிரி எனக்கு தெரியல என்றாள் நிலா. உனக்கு கணேசனோட வேற நண்பர்கள் யாரையாவது தெரியுமா? தெரியாதே. ஒரு யோசனை நிலா, சொல்லு. கணேசன் எந்த கல்லூரியில படிச்சாருன்னு உனக்கு தெரியும், எந்த வருஷம் படிச்சாருன்னு தெரியும். நாம ஏன் கல்லூரியிலேயே போய் விசாரிக்க கூடாது? நல்ல யோசனை. ஆனா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்கு. இதெல்லாம் இப்ப செய்யற வேலையா? முதல் சந்தேகம் வந்தப்பவே செய்ய வேண்டிய வேலை. எனக்கு சந்தேகம் வந்தா பரவாயில்ல, உறுதியாவே நம்புற மாதிரி தானே இருந்துச்சு. சங்கர் அப்படி சொன்னாரே, இப்ப கூட என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. நீ விசாரிச்சு உறுதி செஞ்சுக்கலாம்னு சொன்னதாலதான் வந்தேன். பவானி அவர்களை கடந்த ஆட்டோவை அழைத்தாள். இருவரும் ஏறிக்கொண்டதும் கல்லூரி முகவரி சொன்னாள் நிலா. ஆட்டோ புறப்பட்டு வேகமாக சென்றது. போரூரில் அந்த டீ கடைக்கு அருகில் இருந்த மரத்தடியில் வரப்போகிற மேஜர் வீட்டு வேலைக்கார பையன் செல்லப்பாவுக்காக சிகரெட் பிடித்தபடி காத்திருந்தான் நவீன். 1/2 மணி நேரம் தாமதமாக வந்தான் செல்லப்பா. மன்னிச்சிடுங்க சார், அந்த ராட்சசி வேலை மாத்தி வேலை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப கூட அயன் துணி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சார் என்றான். பரவாயில்ல, மும்பையில இருந்து வந்திருக்குதே மாலினி. ஆமா, அதை நான் தனியா சந்திக்கணுமே செல்லப்பா. எப்படி சந்திக்கிறது? எதுக்கு சார்? மாலினியோட கணவர் என் நண்பர். அவர் மாலினி கிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னாரு. அதை இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாம சொல்ல சொன்னாரு. அவரே ஃபோன் பண்ணி சொல்லலாமே. தகவல் மட்டும் சொல்ல வேண்டியதில்ல, ஒரு பொருளும் ஒப்படைக்கணும் தம்பி. உயிரையே கொடுப்பேன்னு நேத்து சொன்னேன். ஒரு தகவல் சொல்றதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறியே. தப்பா நினைக்காதீங்க சார், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு இங்கே அனுப்பி வச்சிருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அந்த ஆபத்து சம்பந்தமா தான் நேர்ல சந்திச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எடுத்து சொல்லணும். மாலினி எப்போ எங்க வெளியில போகும்னு சொல்ல முடியுமா? வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குது சார். எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிக்கும், இல்ல டிவி பார்க்கும். சரி, வீட்டில் அந்த பொண்ணை தவிர மற்றவங்க எல்லாம் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் போறாங்களா? இப்ப யாரும் எங்கேயும் போகலையே சார் என்று சொல்லி கொண்டிருந்தவன் திடீரென்று முகம் வளர்ந்து, சார், மாலினி இன்னைக்கு 4 மணிக்கு தலைக்கு கலர் கலரா சாயம் பூசிக்குவாங்களே, என்ன இடம்? அழகு நிலையமா? ஆமா சார், அங்க போக போகுது சார். போன்ல பேசிக்கிட்டு இருந்தது. எந்த அழகு நிலையம்னு தெரியுமா? அஜந்தான்னு இதே ஏரியா மெயின் ரோட்ல இருக்கு சார், அங்கதான் போகுது சார். தனியா போகுமா இல்ல துணைக்கு யாராச்சும் வருவாங்களா? அது தெரியலையே சார். சரி, உங்க வீட்டு ஃபோன் நம்பர் எழுதி கொடு, ஏதாச்சும் மேற்கொண்டு தேவைன்னா கேட்குறேன். அவன் எழுதி கொடுத்தான். சார், உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க சார். தரவில்லை என்றால் சந்தேகம் வரும் என்று யோசித்த நவீன் சட்டைப்பையில் இருந்து ஒரு துண்டு காகிதம் எடுத்து தப்பாக கைக்கு வந்த ஒரு எண்ணை எழுதி கொடுத்தான். நீ போலாம் செல்லப்பா என்ற நவீன் அவன் போனதும் போனில் மதனை அழைத்தான். மதன், இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மாலினி ஒரு அழகு நிலையத்துக்கு வரப்போறா. நான் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்பாடு செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் சார். சரி, இன்னைக்கே நடத்திடலாம் என்ற நவீன் விலகி நடக்கத் தொடங்கினான். மாலை 3:30க்கு மேஜரின் வீட்டில் மாலினி கண்ணாடி முன்பாக நின்று லேசாக ஒப்பனை செய்து கொண்டிருக்க அவள் செல்போன் ஒலித்தது. என் பார்த்து முகம் மலர்ந்து, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க என்றாள். நான் நல்லா இருக்கேன், நீ பத்திரமா இருக்கியா மாலினி? மிலிட்ரி சித்தப்பா வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பயம். ஆனா வெறி பிடிச்ச அந்த நவீனை மும்பை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் நீ எச்சரிக்கையா இருக்கணும். வெளியில எங்கேயும் போகாத. போர் அடிக்குதுங்க, அழகு நிலையத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்று கணவனை சமாதானப்படுத்தி போனை அணைத்து விட்டு புறப்பட்டாள் மாலினி. அத்தியாயம் 19. கணேசன் படித்த அந்த கல்லூரியின் அலுவலகத்திற்கு வெளியில் நாற்காலிகளில் அமர்ந்து காத்திருந்தார்கள் நிலாவும் தோழி பவானியும். கணேசனோட நண்பர் தண்டபாணி சொன்னதை வச்சு பார்த்தா கணேசன் ரொம்ப நல்லவர்னு தெரியுது நிலா என்றாள் பவானி. ஆனா சங்கர்னு ஒருத்தன் ஃபோன் செஞ்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் உன் மனசை நல்லா களைச்சிருக்கான். அப்படியா சொல்ற? அவன் நிஜமா உனக்கு நல்லது செய்யறவனா இருந்தா உன்னை நேர்ல வந்து சந்திக்க வேண்டியதுதானே? ஏன் போன்லயே பேசிக்கிட்டு இருக்கான்? இதோ பாரு, உன்னையும் உன் கணவனையும் பிரிக்கிறதான் அவன் நோக்கம். பூங்கால நீ காத்திருந்தப்ப உனக்கே தெரியாம ரகசியமா எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஹோட்டல் அறையில உன்கிட்ட காட்டி கணேசன் கோவப்பட்டாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கணேசனை பத்தி உன் மனசுல தப்பான அபிப்பிராயத்தை விதைச்ச மாதிரி உன்னை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை கணேசன் மனசுல விதைக்கிறது தான் அவன் நோக்கம். கணேசன் பத்தி உன்கிட்ட சொன்னது எல்லாம் கட்டுக்கதை. அதே மாதிரி உன்னை பத்தி கணேசன் கிட்ட கதை விட்டுருக்கான். அதுக்கு ஆதாரமா காட்ட அந்த புகைப்படம். அதை எடுக்கத்தான் சாமர்த்தியமா உன்னை பூங்காவுக்கு வரவழைச்சிருக்கான். எல்லாமே சங்கர் போட்ட திட்டம்.
உள்ளே குற்ற உணர்ச்சி பரவத் தொடங்க பதற்றமாக நிலா நகம் கடித்து துப்பினாள். அலுவலகத்திற்குள் இருந்து பியூன் வெளியே அவர்களிடம் வந்தான். இல்லம்மா, நீங்க சொன்ன வருஷத்துல இந்த கல்லூரியில மேகலாங்கிற பேர்ல எந்த மாணவியுமே படிக்கல என்றான். ரொம்ப நன்றிப்பா என்று பவானி சொன்னாள். அவன் விலகியதும், நான் சொல்லல, இப்ப என்ன சொல்ற என்றாள். நிலாவுக்கு கண்கள் கலங்கின. அப்போ என்ன நல்லா முட்டாள் ஆக்கிட்டானா அவன்? முட்டாள் மட்டும் ஆக்கல, உன் வாழ்க்கையே சதைச்சிருக்கான். நிலா, யார் அந்த சங்கர்? உனக்கும் அவனுக்கும் அப்படி என்ன பகை? தெரியலையே என்றாள் குழப்பமாக. சரிவா போகலாம் என்று எழுந்தாள் பவானி. மாலினி தன் வீட்டு வாசலுக்கு வந்தாள். தயாராக காத்திருந்த காரில் ஏறியதும் டிரைவர் கதவை மூடிவிட்டு ஏறிக்கொண்டான். கார் புறப்பட்டு சாலையில் கலந்ததும் இடைவெளி விட்டு தூரமாக ஒரு காரில் காத்திருந்த நவீன் மதனிடம் சுட்டிக்காட்டி, அந்த வண்டி பின்னாடியே போ என்றான். சில நிமிடங்களில் அந்த கார் ஒரு பல்பொருள் அங்காடி உள்ள பெரிய கட்டிடத்தின் வாசலில் நின்றது. இடைவெளி விட்டு மதனும் நிறுத்தினான். மாலினி இறங்கி உள்ளே சென்றாள். நவீனும் மதனும் அவளை தொடர்ந்தார்கள். அந்த கடையில் ஒரு கூடையை எடுத்துக்கொண்ட மாலினி தனக்கு தேவையான பொருள்களை எடுத்து போட்டபடி நகர, நவீனும் ஒரு கூடை எடுத்துக்கொண்டு பெயருக்கு சோப்பு, பிஸ்கட் பாக்கெட் என்று எடுத்து போட்டுக்கொண்டான். இங்க சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல சார் என்றான் மதன். பாப்போம், தனிமையான ஒரு பகுதி பக்கம் அவ வந்தா பரவாயில்ல. மயக்க மருந்து தெளிச்ச கைக்குட்டா தயாரா இருக்குல்ல? தயாரா இருக்கு. ஆனால் மக்கள் பரபரப்பாக இருக்கும் பகுதிகளுக்கு மாலினி சென்று கொண்டிருந்தாள். வாங்கிய பொருள்களுக்கு பில் போட்டு பணம் தந்து அவள் காரில் புறப்பட மீண்டும் அவர்கள் தொடர்ந்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து மாலினி அழகு நிலையத்திற்குள் நுழைந்தாள். போர்டில் பெண்களுக்கு மட்டும் என்று போட்டிருந்ததை பார்த்து நவீன் நின்று விட்டான். விலகி ஓரமாக வந்து, இது சரிப்பட்டு வராது மதன், அங்க பாரு என்று மாலினியின் டிரைவரை சுட்டி காட்டினான். அந்த டிரைவர் பழைய துணி கொண்டு காரை அக்கறையாக துடைத்து கொண்டிருந்தான். நவீன் தன் யோசனையை மதனின் காதுக்குள் சொல்ல அவன் தலையாட்டி விட்டு நேராக அந்த டிரைவரிடம் போனான். அண்ணே, ஒரு சின்ன உதவி, என் வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பார்க்க முடியுமானே? எந்த வண்டி என்று இயல்பாக அந்த டிரைவர் வந்து மதன் காட்டிய காருக்குள் அமர்ந்து, சாவி கொடுங்க என்றான். மதன் சட்டென்று பாக்கெட்டில் இருந்து மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட கைக்குட்டையை எடுத்து அவனது மூக்கில் வைத்து பொத்த, அவன் வினாடிகளில் மயங்கி ஸ்டியரிங் மேல் சரிய அவனை அப்படியே நகர்த்தி முன் இருக்கையில் படுக்க வைத்துவிட்டு கார் கண்ணாடியை மூடிக்கொண்டு மாலினியின் காரை நெருங்கினான். அந்த காரில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை எடுத்துக்கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்த நவீனிடம் வந்தான். கச்சிதமா நடந்துருச்சு சார். நல்லது, இப்ப நீதான் மாலினியோட டிரைவர். அவ அழகு வேலைகள் முடிஞ்சு திரும்பட்டும் என்றான் நவீன். அழகு நிலையத்தின் உள்ளே மாலினி தலையில் சாயம் பூசும் வேலை முடிந்து பணம் கொடுத்துவிட்டு தன் கைப்பையுடன் வெளியே வந்தாள். தன் காருக்கு நடந்தாள். வணக்கம்மா, உங்க டிரைவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. பக்கத்து ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி தகவல் சொன்னதால மேஜர் சார் என்ன அனுப்பி வச்சாரு. உக்காருங்கம்மா என்ற மதன் கதவை திறந்து விட்டான். மாலினி இயல்பாக நம்பினாலும் ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பார்க்க லேசான தயக்கத்துடன், ஆஸ்பத்திரியில யார் சேர்த்தது என்றாள். அவரே தான் போயிருக்காரு. மயக்கம் போட்டவரு எப்படி தானே போவாரு? பாதி மயக்கமா இருந்திருக்கலாம். அவர்தான் சொல்லி கார் சாவி கொடுத்தாரு. நான் வந்தேன். உள்ளதானே இருந்தேன். உதவிக்கு என்ன கூப்பிட்டுருக்கலாமே. அது அவரைத்தான் கேட்கணும் மேடம். தயக்கத்துடன் பின் இருக்கையில் அமர்ந்தவள் மேலும் ஏதோ கேட்க திரும்ப அவளது முகத்தில் கைக்குட்டையை வைத்தான். அவள் மயங்கி சரிந்ததும் திரும்பினான். பின்காரின் அருகில் நின்ற நவீனுக்கு கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் மதன். பதிலுக்கு காட்டிய நவீன் அந்த காரில் அமர, மதன் இந்த காரில் அமர, 2 கார்களும் புறப்பட்டு சாலையில் கலந்தன. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு புறநகர் பகுதியில் தனியாக இருந்த ஒரு வீட்டின் முன்னால் கார்கள் நின்றன. நவீன் இறங்கிச் சென்று வீட்டின் பூட்டை திறந்தான். பிறகு இருவருமாக மயங்கி கிடந்த மாலினியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். ஒரு படுக்கையில் படுக்க வைத்தார்கள். சார், அந்த டிரைவர் இடைஞ்சல், கொஞ்சம் இருட்டட்டும். நீ மாலினியோட கார்ல அவனை தூக்கி போட்டு வேற ஏதாவது ஒரு அனாதையான தெருவுல அப்படியே விட்டுட்டு வந்துரு மதன். சரி சார். மயக்கத்தில் கிடக்கும் மாலினியை பார்த்தான் நவீன். கையையும் காலையும் கட்டிடு, வாயில பிளாஸ்திரி ஒட்டிடு. நவீன் சொன்னதை செய்து முடித்தான். அப்புறம் சார்? இவளை கொலை செய்ய போறேன் மதன். அதுக்கு எதுக்கு சார் கடத்தல்? அந்த கொலைப்பழி என் இன்னொரு எதிரியான நிலா மேல விழப்போகுது மதன். அதெப்படி சார் என்றான் மதன். சொல்றேன் என்றான் நவீன். அத்தியாயம் 20. தன் வீட்டில் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான் கணேசன். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள் நிலாவின் தோழி பவானி.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். உங்களை பத்தி அந்த சங்கர் தப்பா சொன்னதாலதான் சந்தேகம் வந்து அதை உறுதி செஞ்சுக்க பூங்காவுக்கு போனா நிலா. அங்க சங்கர் வரல. ஆனா ரகசியமா அவளை புகைப்படம் எடுத்திருக்காங்க. எதுக்கு? அவ தன் முன்னாள் காதலனை சந்திக்க அங்க வந்து காத்திருந்ததா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஹோட்டல் அறையில தங்கி இருந்த அந்த பிரேம் தனக்கும் நிலாவுக்கும் இருந்த காதலுக்கு பழைய ஆதாரம் எதையாவது கொடுத்தானா? அதையெல்லாம் நிலா எரிச்சிட்டான்னு உங்ககிட்ட பொருத்தமா சொல்லி நம்ப வச்சுட்டான். எப்படி மேகலான்னு உங்களுக்கு யாரையும் தெரியாதோ அதே மாதிரி நிலாவுக்கும் பிரேம தெரியாது. உங்க 2 பேர் மனசுலயும் சந்தேக பேய கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்கான் ஒருத்தன். அவன் ஒண்ணு உங்களுக்கு எதிரியா இருக்கணும், இல்ல நிலாவுக்கு எதிரியா இருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனோட பிரச்சனையை தீக்கிறத விட்டுட்டு அவன் நினைச்ச மாதிரியே நீங்க 2 பேரும் பிரிஞ்சு அவனை ஜெயிக்க வச்சு நீங்களா தோத்துருக்கீங்க. இது முட்டாள்தனமா இல்ல? இதோ பாருங்க பவானி, முதலிரவு அன்னைக்கு தன் மனைவியை பத்தி அவளோட முன்னாள் காதலனே பேசுறதா சொல்லி ஒருத்தன் தப்பு தப்பா பேசினா ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வராதா என்றான் கணேசன். கண்டிப்பா வரும். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நிலா கிட்ட முகத்துக்கு நேரா இந்த மாதிரி ஒரு போன் வந்துச்சு, அது உண்மையானு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு அவளை தொடாம விலகி இருந்தா உங்க மேல அவளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? எந்த பிரச்சனையையும் மனசு விட்டு பேசினா சரி பண்ணிட முடியுங்க. சரி விடுங்க, 2 பேர் மேலையும் தப்பிருக்கு. நீங்க நல்லவர்னு நிலா இப்ப பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிட்டா. உங்களை சந்தேகப்பட்டதுக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கா. அவளை மன்னிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கேள்வியே தப்பு. நீங்க அவளை மன்னிச்சே ஆகணும். இவ்வளவு தூரம் நான் சொன்னதுல அவ நல்லவன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல இன்னும் சந்தேகம் இருக்கா? அவசரப்பட்டுட்டேன்னு இப்ப உணர்றேன். ஆனா ஹோட்டல்ல நாங்க சந்திச்சது யார, எதுக்காக எங்களை ஒருத்தன் பழிவாங்கன்னு நினைக்கணும், அது புரியலையே. அது 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிங்க சார். அந்த சங்கர் மறுபடி நிலாவுக்கு போன் செய்வான்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி செஞ்சா அப்போ அழகா திட்டம் போட்டு அவனோட நிஜ முகத்தை பார்த்துடலாம். அது வரைக்கும் நிலா என்னோடயே இருக்கட்டும், சரியா என்று எழுந்தாள் பவானி. உங்க தோழி மேல உள்ள அக்கறையில கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்கிட்ட விபரமா பேசினீங்களே, அதுக்கு உங்களுக்கு நன்றிங்க. இதை என் தோழிக்காக மட்டும் செய்யல சார். ஒரு நல்ல குடும்பம் நொறுங்கி போறது அநியாயம். ஒரு சதிகாரம் நினைச்சா ஒரு குடும்பத்தை எப்படி சுலபமா உடைக்க முடியுதுன்னு உங்களுக்கு உணர்த்த நினைச்சேன். பொறுமையா எடுத்து சொல்லி பேசுனா எல்லாருமே புரிஞ்சுக்கிறவங்க தான் சார். வாய் விட்டு பேசாதாலேயே நிறைய பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கு. நான் வரேன். நிலாவுக்கு நான் என்ன சொல்லணும் சார்? அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நிலா உங்க கூட இருக்கட்டும். அதுக்காக போன்ல கூட பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. நானே பேசுறேன்னு சொல்லுங்க. நடுவுல நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடலாம்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. வரேன். பவானி உற்சாகமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். சென்னை நகர காவல்துறை ஆணையர் அலுவலகம். ஒலித்த போனை எடுத்து காதில் வைத்தார். ஹலோ, நான் மும்பை போலீஸ் உதவி கமிஷனர் திவாகர் பேசுறேன். இங்க அமர்நாத்னு ஒரு தொழிலதிபர். அவருக்கு ஒரே பையன் நவீன். அவனுக்கு கல்யாண மண்டபத்துல கடைசி நேரத்துல திருமணம் நின்னு போச்சு. நியாயமான காரணத்தினால கல்யாணத்தை நிறுத்தின அந்த மணப்பெண் மாலினி அப்புறம் திருமணமாகி ஆஸ்திரேலியா போயிட்டா. நவீனோட மனசுல பழிவெறி அதிகமாயிடுச்சு. மனநில பாதிக்கப்பட்ட அவன் சமீபத்துல மும்பைக்கு வந்த மாலினிய விமான நிலையத்துல வச்சு கொலை செய்ய முயற்சி செஞ்சான். ஆனா எதுவும் நடக்கல. அந்த பொண்ணை பாதுகாப்புக்காக ராணுவத்துல மேஜரா இருக்கிற அவளோட சித்தப்பா வீட்டுக்கு, அதாவது சென்னைக்கு அனுப்பி வச்சோம். இந்த சூழ்நிலையில அழகு நிலையத்துக்கு போன மாலினிய கடந்த 6 மணி நேரமா காணலன்னு தகவல் சொல்றாங்க. அவளை அழைச்சிக்கிட்டு போன டிரைவர் ஏதோ ஒரு சாலையில மயக்கமா கிடந்திருக்கான். அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. மாலினிய நவீன் தான் கடத்தி இருக்கணும். அவளை அவன் கொலை செய்ய தயங்க மாட்டான் சார். இந்த விஷயத்துல நீங்க உடனடியா நடவடிக்கை எடுத்து மாலினிய காப்பாத்தி கொடுத்தா நல்லது சார். சரி, மாலினியோட சித்தப்பா நம்பர் கொடுங்க. அந்த நவீனோட புகைப்படத்தை உடனே இன்டர்நெட் மூலமா எனக்கு அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன் என்றார் கமிஷனர். மேஜர் வீட்டின் ஹால் நடுவில் நின்றிருந்தார் கமிஷனர் அனுப்பி வைத்திருந்த இன்ஸ்பெக்டர் பவித்ரன். அவருக்கு எதிரில் அந்த வீட்டில் வேலை பார்க்கும் செல்லப்பா, வேலைக்காரி லட்சுமி, காவலாளி கந்தசாமி மூவரும் கை கட்டி நின்றிருக்க சோஃபாவில் மேஜரும் அவர் மனைவியும் கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள். இந்த வீட்டு டிரைவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அதனாலதான் உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன். மாலினி கடத்தப்பட்டது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றார். மூவரும் அமைதியாக இருக்க செல்லப்பாவுக்கு பதற்றம் ஏற்பட்டது, வியர்த்தது. தன்னிடம் அன்பாக பேசின மும்பைக்காரன் பற்றி சொல்வதா வேண்டாமா? ஏன் பணம் வாங்கி கொண்டு தகவல் கொடுத்தாய் என்று என்னை ஜெயிலில் போட்டுவிட்டா? யோசிக்கும் போதே அவனுக்கு பொலேர் என்று அறை விழுந்தது. ஆவேசமாக அவன் தலைமுடியை கொத்தாக பற்றிய இன்ஸ்பெக்டர் பவித்ரன், டேய், உன்கிட்ட தப்பிருக்கு. ஒரு பார்வை போதும் எங்களுக்கு. நீ எதையோ மறைக்கிற.
உனக்கு இதுல என்னவோ தெரியும், இப்ப சொல்றியா இல்ல லாடம் கட்டட்டுமா என்று மீண்டும் அறைய அழுகை வந்து விட்டது செல்லப்பாவுக்கு. மன்னிச்சிடுங்க சார், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்து எல்லாம் சொல்லி நவீன் தந்த பணத்தையும் போன் நம்பர் எழுதி கொடுத்த சீட்டையும் ஒப்படைத்தான் அவன். அதில் இருந்த தொலைபேசி எண்ணுக்கு உடனே முயன்றார் பவித்ரன். அப்படி ஒரு எண்ணே இல்லை என்று தகவல் வந்தது. அந்த எண் எழுதப்பட்ட துண்டு சீட்டை புரட்டிய அவரின் முகம் பிரகாசமானது. ஹோட்டல் அறையில் குளித்துவிட்டு வந்த நவீன் உடையணிந்து கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டான். சென்ட் அடித்து கொண்டான். ஹோட்டலின் தொலைபேசியை எடுத்து நிலாவின் எண்கள் போட்டான். மகளிர் விடுதியில் இருந்த நிலா ஒலித்த போனை எடுத்தாள். நிலா, சங்கர் பேசுறேன். நான் ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டேன். மன்னிக்கவே முடியாத தப்பு செஞ்ச எனக்கு இறைவன் சரியான தண்டனைய தந்துட்டான் நிலா. நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஒரு விலாசம் தரேன், அங்க வர முடியுமா? நவீன் சொன்ன விலாசத்தை குறித்து கொண்டு போனை வைத்த நிலா பவானியிடம் விவரம் சொல்ல, முதல்ல கணேசனுக்கு போன் பண்ணு, நாம 3 பேருமாவே போலாம், போனா என்னன்னு தெரிஞ்சிட்டு போகுது என்றாள் பவானி. நிலாவிடம் பேசி முடித்த நவீன் அடுத்து மதனை தொடர்பு கொண்டு, மதன், மாலினி இன்னும் மயக்கத்துல தானே இருக்கா என்றான். ஆமா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வைக்கணுமா? முட்டாள், சாக போறவளுக்கு சாப்பாடு தரணுமான்னு கேக்குறியே. நாம பேசிக்கிட்டபடி நிலா கிட்ட பொருத்தமா பேசிட்டேன். அவ இப்ப புறப்பட்டு அங்க வருவா. நானும் அங்க புறப்படுறேன். அவளுக்கு முன்னால நான் இங்க இருப்பேன். மாலினிய கொலை செய்யறோம், பழிய அங்க வர்ற நிலா மேல போடுறோம். இந்த ஊரை விட்டு போய்கிட்டே இருக்கோம் என்று வைத்த நவீன் திரும்பி அதிர்ந்தான். அரை வாசலில் இன்ஸ்பெக்டர் பவித்ரனும் 4 காவலர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். பவித்ரன் கையில் துப்பாக்கி இருந்தது. நவீன், எல்லா புத்திசாலியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சறுக்கிடுவான். மேஜர் வீட்டு வேலைக்காரன் செல்லப்பாக்கிட்ட நீ தப்பான நம்பர் எழுதி கொடுத்த. ஆனா அதுக்கு நீ உபயோகிச்ச சீட்டு தான் உன்னை காட்டி கொடுத்துருச்சு. நீ எடப்பாத்த சீட்டு அது. அதுல இருக்கிற நிறுவனத்தோட பெயர் என்ன வச்சு அந்த எடப்பார்க்கும் இயந்திரம் இருக்கிற இந்த ஹோட்டல்ல கண்டுபிடிச்சோம். இங்க உன் புகைப்படம் காட்டி கேட்டதும் அரை எண் சொல்லிட்டாங்க. இப்ப அடம் பிடிக்காம சமத்தா எங்களோட வந்துரு. அப்புறம் முதல்ல மாலினியை எங்க அடைச்சு வச்சிருக்கன்னு சொல்லணும் என்று நெருங்கி அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தார். சொல்லிடுறேன் என்று 2 கைகளையும் தூக்கினான் நவீன். நவீனோட வாக்குமூலம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்ல? நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல விளம்பரங்களுக்கு மாடலிங் செஞ்சது இப்படி ஒரு விவகாரத்துல கொண்டு வந்து நிறுத்தும்னு யாருக்கு தெரியும் என்றாள் நிலா. இவன் சாலையில பைக்ல போனப்போ சாலையோரத்துல இருந்த விளம்பர பேனர்ல உன்னோட புன்னகை ததும்பும் முகம் அவனை கவர்ந்துச்சான். அதனால கவனம் சிதறி விபத்தாச்சான். அதனால ஆண்மை போச்சான். அவன் கல்யாணம் நின்னு போய் அவமானத்தை சந்திச்சானாம். அதனால விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்த ஒன்ன தேடி பிடிச்சு பழி வாங்க நினைச்சானா. சிரிப்பு தான் வருது என்றான் கணேசன். இல்ல, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இது. சாலையோர பேனர்கள்ல பெண்களோட கவர்ச்சியான போஸ் இருந்ததால பல விபத்துகள் நடந்திருக்குதுன்னு காவல்துறையோட புள்ளி விபரமே சொல்லுதே. மனநிலை பாதிக்கப்பட்ட அவனோட கோணத்துல இருந்து பார்த்தாதான் அவன் வெறியில உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி இது இல்ல, என்னோட வாங்க என்று அவர்கள் இருவரையும் கணேசனின் வீட்டின் படுக்கை அறைக்கு அழைத்து வந்த பவானி, உள்ள போங்க, நான் வெளியே போறேன் என்றாள். அந்த அறையின் கட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க தம்பதி இருவரும் குறுகுறுப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உங்க முதல் தப்பு 2வது முதலிரவுக்கு வாழ்த்துக்கள் என்ற பவானி கையசைத்து விட்டு நடந்தாள். நிலாவும் கணேசனும் அறைக்குள் வந்தார்கள். முற்றும்.